So hello Justice, welcome back to Just Med Mission 26. So இன்னைக்கு வீடியோல நம்ம anatomy of flowering plants part 2 பார்க்க போறோம். Part 1ல tissue system வரைக்கும் பார்த்திருந்தோம். இந்த பார்ட்ல tissue systemல ஸ்டார்ட் பண்ணி அந்த 3 tissue systems என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டு then root, stem, leaf root, leaf அதுக்கப்புறம் stem இந்த மூணுத்தோடைய anatomical transfer sectionலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அதுல என்னென்ன செல்ஸ் இருக்கு அதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லெக்சர்ல நம்ம ஃப்ளூயம் வரைக்கும் படிச்சிருந்தோம் கரெக்டா. பட் ஆனா அதுக்கு என்சிஆர்டி ரீட் பண்ணல, ஜைலம் அண்ட் ஃப்ளூயமுக்கு என்சிஆர்டி ரீட் பண்ணல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி ரீட் பண்ணிட்டு தென் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஏதாவது இதுல இருந்து இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணுவோம். ஓகேவா, அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் நம்ம இந்த டிஷ்யூ சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஓகே. ஸோ எப்போதும் போலதான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்தையும் நான் கேட்குற ஒரே விஷயம், லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு தோணும். ஸோ ப்ளீஸ் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் சரி, டவுட் இருந்தாலும் சரி, ஆர் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். நான் எப்போ அந்த கமெண்ட்டை பார்க்குறேனோ அட் தட் டைம் ஐ வில் ரிப்ளை டு இட். ஓகேவா, ஓகே. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் என்சிஆர்டியை ரீட் பண்ணிடலாம். இது நம்மளுடைய ஓல்டு என்சிஆர்டி கரெக்டா. இதுல தான் நம்மளுக்கு ஜைலம் அண்ட் ஃப்ளூயம் இருக்குது. ஸோ அதை ரீட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஜைலமை ரீட் பண்ண போறோம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்ன? இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் கரெக்டா. அதுதான் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. பட் அந்த ஒன் டைப் ஆஃப் செல் எல்லாம் சேர்ந்து ஒர்க் அஸ் டுகெதர் அஸ் அ யூனிட். ஓகேவா, எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு யூனிட் மாதிரி ஒர்க் பண்ணும். இதுல ரெண்டு எக்ஸாம்பிள்னா ஜைலம் அண்ட் ஃப்ளூயம். ஓகே, ஜைலம் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ conducting tissue for water and minerals from roots to the stem and leaf. Xylem functions as conducting tissue for என்னது? வாட்டர் அண்ட் மினரல். ஏன்னா மினரல் வந்து நம்மளோட வாட்டரோட சால்வ் ஆகி அப்படியே வாட்டரோட வந்துடும் கரெக்டா. ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடிய, டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷன் அவர் தான் நம்மளோட ஜைலம். டிஷ்யூ ஃபங்க்ஷன் தான் நம்ம ஜைலம். ஓகே, இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். எப்படி ப்ரோ அப்படின்னா இதுலயும் ஃபைபர் இருக்குல்ல, ஸோ அப்போ மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும்ல. எஸ், it is composed of four different kinds of elements, namely trachea, vessel, xylem fiber and xylem parenchyma. பட் இதுல நீங்க இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இதுல மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு இன்னொரு மெயின் காரணம் ஃபைபர் மட்டும் இல்ல. இதுல மெஜாரிட்டி ஆஃப் இது, அதாவது 4ல் 3 என்னது? டெட் தான் கரெக்டா. ஒண்ணுதான் லிவிங். ஸோ இந்த 3மே டெட் அப்படிங்கறதுனால இது மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஓகேவா, ஓகே. ஜிம்னோஸ்பம்ஸ்ல என்னது? நம்மளோட வெசல்ஸ் இருக்காது கரெக்டா. ஆமா. ட்ரக்கீஸ் என்னது? எலாங்கேட்டட் ஆர் டியூப்-லைக் செல்ஸ் வித் திக் அண்ட் லிக்னிஃபைடு வால்ஸ் டேப்பரிங் அட் எண்ட்ஸ். இந்த இருக்குல்ல 2024ல ஐ திங்க் இந்த டயக்ராமே டைரக்டா போட்டு ஒரு பிவைக்கு வந்துருந்துச்சு. சாரி 2024ல இதைத்தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு டயக்ராம் இந்த 3ல ஏதோ ஒன்னு கொடுத்து கேட்டிருந்தாங்க. பட் எதுவும் தான் மறந்து போச்சு. ஸோ டயக்ராம் நல்லா பாத்துக்கோங்க. இதுல இதுதான் ட்ரக்கேட். எப்படி நம்மளுக்கு டேப்பரிங் அட் எண்ட்ஸா இருக்கா. ஓகே, these are dead and without protoplast. பார்த்தோம்ல, dead and without protoplasm. Okay, the inner layer of walls have thickenings which vary in form. inner layers of wallல thickening இருக்கும், அது வந்து வேரி ஆகும். ஒரு இதுல ரொம்ப திக்கனிங்கா இருக்கலாம், இன்னொரு இதுல வந்து லெஸ் திக்கனிங்கா இருக்கலாம். அது எப்படி? வேரி இன் ஃபார்ம். இதுல பாருங்க நம்மளுக்கு திக்கனிங் எப்படி இருக்கு? சர்க்கிளா இருக்கு. பட் இதுல பாருங்க எப்படி லேட்டரல் திக்கனிங்ஸா இருக்கு கரெக்டா. கரெக்ட். ஓகே. In flowering plants, tracheids and vessels are the main water transporting elements. Tracheids and vessels are the main water transporting elements. Question வரதுக்கு chances இருக்கு. ஓகேவா, ஓகே. Vessels is a long cylindrical tube-like structure. Made up of many cells called vessel members. இதுல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் வெசல் மெம்பர்னு சொல்லுவோம். இந்த இருக்குல்ல இதுதான் ஒரு வெசல் மெம்பர். ஓகேவா, ஓகே. each with lignified wall and a large central cavity. நடுவுல பாருங்க எவ்வளவு பெரிய central cavity, ஒரு cavity இருக்கு. large central cavity, நடுவுல அப்படியே ஒரு பெரிய ஓட்ட மாதிரி போகும். ஓகே. the vessels are also devoid of protoplasm. devoid என்னது? இருக்காது. protoplasmல இருந்து நீங்க ஃப்ரீ, அதாவது protoplasm இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. vessel members are interconnected through perforations in their common walls. okay.
தி பிரசன்ஸ் ஆஃப் வெசல் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஏஞ்சியோஸ்பம். ஏன்னா வெசல்ஸ் வந்து ஜிம்னோஸ்பம்ல இருக்காது. ஸோ இது ஏஞ்சியோஸ்பமோட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஓகேவா? ஓகே. ஜைலம் ஃபைபர்ஸ் ஹேவ் ஹைலி திக்கண்ட் ஃபைபர்ஸ். ஸோ அப்போ ஹைலி திக்கண்ட் வால்ஸ் அண்ட் ஆப்லிட்டரேட்டட் சென்ட்ரல் லூமன். ஆப்லிட்டரேட்னா என்னன்னு ஒரு நிமிஷம். ஆப்லிட்டரேட்டட்னா என்னன்னு நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ ஜைலம் ஃபைபர்ஸ்ல ஆப்லிட்டரேட்டட் சென்ட்ரல் லூமன் இருக்கும். அண்ட் வால்ஸ் வந்து ஹைலி திக்கண்ட் வால்ஸ். அதனாலதான் அது ஆப்லிட்டரேஷன் நடந்திருக்கும். அந்த சென்ட்ரல் கேவிட்டியை ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகே. These may either be septate or aseptate. இந்த லூமன் இருக்குல்ல, அந்த லூமன் வந்து they may be septate or aseptate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. xylem parenchyma cells are living. நம்ம xylemோட ஒரே லிவிங் செல் என்னது? xylem parenchyma. thin walled and their cell walls are made up of cellulose. parenchyma நல்ல cellulosic cell wall தானே? ஆமா ப்ரோ. அப்புறம் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம்? ஸ்டார்ச் ஆர் ஃபேட். கரெக்டா? கரெக்ட். அண்ட் டேனின்ஸ். டேனின்ஸ் என்னன்னா பாலிஃபினாலிக்ஸ் சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் டேனின்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அண்ட் ஃபைனலா ஒரு லைன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ் பை ரே பேரன்கைமேட்டா செல்ஸ் கொடுத்துருக்காங்களா? எஸ். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம அந்த என்டார்க் அண்ட் எக்ஸார்க் கண்டிஷனை பத்தி பார்க்க போறோம். பிரைமரி சைலம் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். என்னது? புரோட்டோசைலம் அண்ட் மெட்டாசைலம். சரி, இப்போ நான் சொல்ல போறது நல்லா கவனிங்க. வேணா I'll use different color. The first formed primary xylem. என்னது? First formed primary xylem elements are called protoxylem and the later formed primary xylem is called metaxylem. நல்லா கவனி. First formed primary xylem தான் protoxylem, later formed primary xylem தான் metaxylem. ஓகேவா? நீ later formed secondary xylem நினைச்சிராத. ஓகே? ஓகே. In stems, the protoxylem lies towards the center pith. சென்டர் வந்து பித்துன்னு சொல்லுவோம். ஓகே. அதாவது உள்ள இருக்கும். ஓகேவா? சென்டரை நோக்கி இருக்கும். சோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? என்டார்க் கண்டிஷன். எண்டுனா அதாவது எண்டோ அப்படின்னா உள்ள. சோ இது என்டார்க். ஓகே. தி மெட்டாசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் தி பெரிஃபரி ஆஃப் தி ஆர்கன்ஸ். கரெக்ட். இது உள்ள இருந்தா அது வெளியே இருக்கும். ஓகே. இன் ரூட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? என்டார்க் கண்டிஷன் ஸ்டெம் எம்முக்கு அடுத்து என் வரும். சோ என்டார்க். இங்க ரூட்ஸ்ல எடுத்தோம் அப்படின்னா புரோட்டோசைலம் வெளியே இருக்கும். லைஸ் டுவர்ட்ஸ் தி பெரிஃபரி and metaxylem lies towards the center. Such arrangement of primary xylem is called exarch condition. Exarch RR rootல இருக்கும். ஓகே. அடுத்து phloem. phloem ஓட ஸ்ட்ரக்சர் இந்த இருக்கு பாருங்க. இதுதான் phloem உடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஓகே. நல்லா பாருங்க. இதுல டயகிராம் கொஞ்சம் இதுவா இருக்கு, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெளியே இருக்கா phloem parenchyma? ஆமா ப்ரோ. சரி, இதுதான் நம்மளுடைய sieve tube elements. ஓகேவா? sieve tube elements. இதுல sieve pore இந்த இருக்கா, ஓட்ட ஓட்டையா இருக்கா. சோ இது sieve pore. and then this is our companion cell. இந்த sieve tube elementல எங்க நியூக்ளியஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்களா? இதுக்கு நியூக்ளியஸ் இருக்கு, இதுக்கும் நியூக்ளியஸ் இருக்கு. ஆனா sieve-க்கு நியூக்ளியஸ் இல்ல. காரணம் இந்த கம்பேனியன் செல்லோட நியூக்ளியஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ணும், பிரஷர் கிரேடியன்ட்டையும் மெயின்டைன் பண்ணும். சோ இது நம்மளோட கம்பேனியன் செல்ஸ், இது நம்மளோட phloem parenchyma, and இது நம்மளோட sieve tube elements, and இது நம்மளோட sieve pore. ஓகேவா? இந்த டயகிராம் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு கொஸ்டின் டயகிராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல வரலாம். ஓகே. நெக்ஸ்ட் phloem. அந்த டயகிராம் பார்த்ததா இப்ப வந்து டீடைலா பார்க்க போறோம். phloem என்ன பண்ணும்? xylem வாட்டருக்குன்னா phloem ஃபுட்டுக்கு. கரெக்டா? கரெக்ட். phloem transports food materials. ஓகே. ஹலோ. ஓகே. ஐ திங்க் இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், நடுவில் ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு மைக்ல. ஓகே. ஸோ phloem transports food material usually from leaves to other parts of the plant. ஆமா, ஏன்னா ஃபுட் மெட்டீரியல் நம்மளுக்கு எங்க உருவாகும்? எதன் மூலமா உருவாகும் ப்ரோ? போட்டோசிந்தசிஸ் மூலமாக தான் நம்மளுக்கு பிளான்டோட ஃபுட் உருவாகும். சரி, போட்டோசிந்தசிஸ் எங்க நடக்கும் ப்ரோ? அது லீஃப்ல நடக்கும். அப்ப லீஃப்ல தானே ஃபுட் உருவாகுது. ஸோ யூஸ்வலா லீஃப்ல இருந்து மிச்ச பிளான்ட் பார்ட்ஸ்க்கு போகும். ஓகேவா? ஓகே. phloem in angiosperm is composed of, நல்லா கவனி, இது angiospermல என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க. sieve tube elements, companion cells, phloem parenchyma and phloem fiber. ஓகே. இது ஜிம்னோஸ்பம்ஸ்ல எடுத்தோம்னா albuminous cells and sieve cells இருக்கும். எதுக்கு பதிலா? கம்பேனியன் செல்ஸ்க்கு பதிலா albuminous செல்ஸும், sieve cells வந்து sieve tubesக்கு பதிலா sieve cells இருக்கும். ஓகேவா? ஓகே.
Sieve tube elements are also long tube-like structures arranged longitudinally and are associated with the companion cells. Their end walls are perforated in a sieve-like manner. அதாவது நம்ம இந்த வீட்டுலலாம் வந்து அரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஃபில்டர், அதுல அப்படியே ஓட்ட ஓட்டையா இருக்குமா, அதைத்தான் நம்ம வந்து சீவ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒரு சீவ் லைக் மேனர்ல நம்மளுக்கு சீவ் பிளேட்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே. A mature sieve element possesses a peripheral cytoplasm. ஒரு மெச்சூர் sieve எலமெண்ட்ல பெரிஃபெரியில சைட்டோபிளாசம் இருக்கும், நடுவுல லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்கும், பட் நியூக்ளியஸ் இருக்காது. ஓகேவா? ஓகே. Their function, the functions of sieve tubes are controlled by the nucleus of companion cells. And companion cells இன்னொன்னு என்ன பண்ணும், ஒரு நிமிஷம், companion cells are specialized parenchyma cells சொன்னா இதுங்களா, modified parenchyma சொன்னா, yes, which are closely associated with the sieve tube elements. The sieve tube elements and companion cells are connected by pit fields present between their common longitudinal wall. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? மேபி क्वेश्चंस வரலாம், எதன் மூலமா கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி क्वेश्चन வரலாம். ஓகேவா? ஓகே. கம்பேனியன் செல் தான் நமக்கு எதுக்கும் ஹெல்ப் பண்ணும், பிரஷர் கிரேடியன்ட் மெயின்டைனிங்க்கும் அதுதான் ஹெல்ப் பண்ணும். ஓகே. Phloem parenchyma is made up of elongated tapering cylindrical cells which have dense cytoplasm and nucleus. The cell wall is composed of cellulose, இது நமக்கு தெரியும், and has pits through which plasmodesmatal connection exists between the cells. So சொன்னா நான் நோட்ஸ் எழுதும் போதே சொன்னேன், என்ன சொன்னேன், பிளாஸ்மோடெஸ்மெட்டல் கனெக்ஷன் நம்மளோட phloem parenchymaல இருக்குன்னு சொன்னேன். NCERT-ல கொடுத்திருக்காங்க. எப்படின்னா parenchyma ஸ்டோர் தான் பண்ண போகுது. சைலம்ல அது வந்து என்ன ஸ்டோர் பண்ணுச்சு, சம் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுச்சு. அதே மாதிரி இப்போ ஃப்ளூயம்ல என்ன ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்னா, இட் ஸ்டோர்ஸ் ரெசின், லேட்டெக்ஸ் அண்ட் மியூசிலேஜ். ஓகேவா? அங்க டேனின்ஸ் அண்ட் அந்த சப்ஸ்டன்ஸ் ஸ்டோர் பண்ணுச்சு, இங்க ரெசின், லேட்டெக்ஸ் அண்ட் மியூசிலேஜ் ஸ்டோர் பண்ணுது. ஓகே. Phloem parenchyma is absent in most of the sclerenchymatous, சாரி எங்க போயிட்டேன் பாருங்க, மோஸ்ட் ஆஃப் தி மோனோகாட்ல phloem parenchyma இருக்காது. லாஸ்ட் பாயிண்டா உங்களுக்கு எழுதியிருப்பேன் ஐ திங்க். எஸ், நம்மளோட நோட்ஸ்ல லாஸ்ட் பாயிண்டா இருக்க, பார்க்க வேண்டாம், டைம் ஆயிரும். ஓகே. Phloem fibers, அதாவது பேஸ்ட் ஃபைபர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆர் மேட் அப் ஆஃப் sclerenchymatous cells. ஆமா, ஃபைபர்னாலே sclerenchymatous ஒரு டைப், கரெக்டா? ஆமா. These are generally absent in primary phloem but are found in the secondary phloem. இதுல இருந்தும் ANR வரலாம். ஓகேவா? இப்ப நான் கொடுக்குற இடத்துல இருந்து அது ANR ஆகவும் வரலாம், இல்லைன்னா questions ஆகவும் வரலாம். ஓகேவா? ஓகே. These are much elongated. அதான் உங்களுக்கு இதுல இருந்து எப்படி ANR வரும்னா வந்து, these are generally present in primary phloem and absent in secondary phloem அப்படின்னு வரலாம். அப்படி வந்தா அது தப்பு. Absent in primary and present in secondary. ஓகேவா? ஓகே. These are much elongated, unbranched and have pointed needle like apices. அதாவது நம்மளோட டிபிக்கல் ஒரு ஃபைபரோட இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, எலாங்கேட்டடா இருக்கும். ஓகே, ரொம்ப பெருசா இருக்குது. அதுலயும் எப்படி இருக்குது, அன்பிரான்ச்சா இருக்குது. இதுவும் அன்பிரான்ச்சா இருக்கு. have pointed needle like ends. needle like எண்டா இருக்கா, இதத்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், these are ஓகே, அது பார்த்துட்டோம். The cell wall of phloem fiber is square thick. Sorry. The cell wall of phloem fiber is square thick. At maturity, these fibers lose their protoplasm. Yes, fiber nale idagumbodhu they lose their protoplasm, so and they become dead. Okay. Phloem fibers of jute, flax and hemp are used commercially. நம்ம கமர்ஷியலா இந்த ஜூட்னா சணல் கயிறு சொல்லிருக்கேன்ல, அதெல்லாம் கமர்ஷியலா யூஸ் பண்றோமோ? எஸ், பண்றோம் ப்ரோ, அதத்தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. The first formed primary phloem, இந்த protophlloem and metaphlloem, அது என்ன சொல்லிருக்காங்கன்னா, first formed primary phloemல வந்து narrow sieve tubes இருக்கும் and it is referred to as protophlloem. அதே மாதிரி second formed primary phloem தான். ஓகேவா? later formed phloem, அதாவது primary phloem தான். ஓகேவா? இங்க இருந்து கூட நான் சொன்ன அந்த டைப் மேல xylem-க்கு சொன்னேன்ல, அந்த क्वेश्चन இங்க இருந்து கூட வரலாம். ஓகேவா? later formed primary phloemல it has bigger sieve tubes and is referred to as metaphloem. அதான் அது நேரோவரா இருக்கும், இது கொஞ்சம் வைடா இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. சோ இப்ப நான் வந்து ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன், என்னன்னா உங்களுக்கு நான் டிஷ்யூ சிஸ்டமோட சேர்த்து மிச்சர் கூட இந்த ரூட்ஸ் அதெல்லாம் சொன்னா
உங்களுக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். சோ இன்னைக்கு லெக்சர்ல என்ன பண்ணுவோம், ஈவன் தான் இது ஷார்ட்டாவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லெக்சரா கொண்டு வரேன். ஓகேவா? நம்ம டிஷ்யூ சிஸ்டம் என்னென்ன இருக்கு, அதாவது 3 டிஷ்யூ சிஸ்டம் உண்டு. இந்த இருக்குல்ல, இந்த எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் ஒன்னு, அதுக்கு அடுத்து வெயிட் பண்ணா எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், தென் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், அண்ட் தென் தி கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? இதை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இதை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். பிகாஸ் இந்த இதெல்லாம் நீங்க வந்து இட் வில் டேக் சம் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எல்லாமே மிச்சம் இருக்குது. இதுதான் கிரவுண்ட் சிஸ்டம், இதுதான் எபிடர்மல் சிஸ்டம், ஓகே, இதுதான் வாஸ்குலர் சிஸ்டம். வாஸ்குலர் சிஸ்டம்ல இந்த டைப் இருக்கு அப்படின்லாம் இட் வில் டேக் சம் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எடுத்துக்கோங்க, இதை முடிச்சுட்டு நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லெக்சர்ல நான் அந்த ரூட்ஸ் அதெல்லாம் சொல்லும் போது நீங்க இது ஒரு நாள் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டைம் எடுத்திருக்கீங்கல்ல, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்களா? நெக்ஸ்ட் லெக்சர் நான் டக்குன்னு சொல்லுவேன், இதோட எபிடெர்மிஸ் வந்து இப்படி, இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரூட் ஹேர் இருக்கும், அது இருக்கும், இது இருக்குன்னா டக்குன்னு உங்களுக்கு புரியும். இதோட கார்டெக்ஸ் அப்படின்னா, கார்டெக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப நான் வந்து உங்களுக்கு இப்படி டைம் கொடுக்காம ஒரே வீடியோல நான் முன்னாடி பிளான் பண்ண மாதிரி கொண்டு போனா யூ மே கெட் கன்ஃபியூஸ்ட். அதாவது நான் இதுல கார்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லி இங்க கிரவுண்ட் டிஷ்யூல சொல்லியிருப்பேன். ஓகேவா? பட் இங்க போய் நான் திரும்பி கார்டெக்ஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஓகேவா? நான் சொல்ல வரது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு இந்த டிஷ்யூ சிஸ்டமோட இன்னைக்கு லெக்சர் முடிச்சிடலாம். ஷார்ட்டா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை, கூட ஒரு லெக்சர் தானே, நான் உங்களுக்கு பண்ணிடுறேன், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேவா? ஸோ இந்த டிஷ்யூ சிஸ்டமோட முடிச்சுட்டு இந்த ஆனடாமி ஆஃப் ரூட்டு, ஸ்டெம்மு அண்ட் லீஃப் இந்த மூணுத்தையும் தனியா ஒரு லெக்சர்ல போட்டுடுறேன். ஓகேவா? இது நம்மளுக்கு ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி. எப்படி ப்ரோ அப்படின்னா, உங்களுக்கு புரியறதுக்கு நான் இப்ப சொன்ன எக்ஸ்பிளனேஷன் அந்த இதுதான். உங்களுக்கு இன்னைக்கு லெக்சர்ல நீங்க இந்த டிஷ்யூ சிஸ்டம்னா என்னன்னு புரிஞ்சிருவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஈஸியா அந்த அனடாமி எல்லாம் புரியும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு ரிவிஷன் வேணும், எனக்கு வந்து இந்த ரூட், ஸ்டெம், லீஃப் பத்தி மட்டும் நான் டக்குன்னு ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு அந்த ஒரு வீடியோ தான் இருக்கும், அதை நீங்க டக்குன்னு எடுத்து பார்த்துடலாம். இதுனா இந்த வீடியோ வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த டிஷ்யூ சிஸ்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லெட் அஸ் டூ சம் கொஸ்டின்ஸ். ஓகே 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 ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே டிஷ்யூ சிஸ்டம் தான், இல்லை தெரியாது நம்மளுக்கு. சப்சிடரி எதுவும் தெரியாது. ஸ்டோமா, ட்ரைகோம்ஸ், இது தெரியும் நம்மளுக்கு. இந்த அசர்ஷன் ரீசனுக்கு வாங்க. அசர்ஷன் as simple tissue is made of only one type of cell. அப்படியா? ஆமாம் ப்ரோ, சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்ல ஒரே ஒரு டைப் தான் இருக்கும். ஸோ இது கரெக்ட். வேரியஸ் சிம்பிள் டிஷ்யூஸ் இன் பிளான்ஸ் ஆர் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேரன் கைமாவா? ஆமா ப்ரோ, பேரன் கைமா கரெக்ட். கோலன் கைமா உண்டா? கரெக்ட். ஸ்க்ளீரன் கைமா கரெக்ட். பட் இது எக்ஸ்பிளைன் பண்ணுதா? இல்ல ப்ரோ. ஸோ போத் கரெக்ட், both correct, but not explaining, okay va, but not explaining. Okay, so next, the simple tissues are the major components of ground tissue system. இது உங்களுக்கு அசர்ஷன் தெரியாது, உங்களுக்கு ரீசன் மட்டும் பாருங்க. xylem and phloem are type of simple tissue. அப்படியா? இல்ல ப்ரோ, அது காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ இது தப்பு, இதை இப்படிக்கு வச்சிருங்க. நம்ம அந்த டிஷ்யூ சிஸ்டம்லாம் பார்த்துட்டு வந்து இதை பார்க்கலாம். டைகாட் ஸ்டெம், வாஸ்குலர் பண்டில்ஸ், டைகாட் the size of vascular bundle, mesophyll cells. ஓகே, இதுக்கு வாங்க. Regeneration of damaged growing grass following grazing is largely due to, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது கிரேசிங்னா என்னது? மேயிறது. இந்த ஆடு மாடுகள், இந்த கேட்டல்ஸ் எல்லாம் மேய்ஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கிராஸ் எப்படி திரும்பி ரீஜெனரேட் ஆகி வருது ப்ரோ? காரணம், நடுவுல மெச்சூர் செல்ஸ்க்கு நடுவுல இன்டர்கேலரி மெரிஸ்டம்னு ஒரு விஷயம் விட்டு போயிருக்கும், ஒரு சில மெரிஸ்டம்ஸ் விட்டு போயிருக்கும், அதுதான் இன்டர்கேலரி மெரிஸ்டம்னு சொல்றோம். அந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் வளர்ந்துதான் ப்ரோ நம்மளுக்கு அது ரீஜெனரேட் ஆகும். எஸ், ஸோ நம்மளோட ஆன்சர் இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஓகே, என்டார்க் அண்ட் எக்ஸார்க் ஆர் தி டேர்ம்ஸ் often used for describing the position of secondary xylem in the plant body. கரெக்டா? இல்ல ப்ரோ, தப்பு. ஏன்? ஏன்னா அது லேட்டர் ஃபார்ம்டு பிரைமரி சைலமான ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு பிரைமரி சைலமான நம்மளோட புரோட்டோசைலமை வச்சுதான், அதர் ரெஃபரன்ஸா வச்சுதான் நம்ம வந்து என்டார்க் அண்ட் எக்ஸாக்ட் சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு பிரைமரி சைலம் ஆன
நம்மளுடைய புரோட்டோசைலம் உள்ள இருந்தா அது எண்டார்க், வெளியே இருந்தா அது எக்ஸார்க். ஸோ இது தப்பு. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். அப்ப இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்ல. போத் ஆர் கரெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. போத் ஆர் ஃபால்ஸ் வேணா இருக்கலாம். ஓகே, எக்ஸாக்ட் கண்டிஷன் இஸ் தி மோஸ்ட் காமன் ஃபீச்சர் ஆஃப் தி ரூட் சிஸ்டம். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஏன்னா இங்க என்ன இருக்கு? ஆர் இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் கண்டிஷன். ஓகேவா? எண்டார்க்லயும் ஆர் இருக்கும். பட் ஆனா எண்டார்க்ல என் இருக்கு. கரெக்டா? என் ஸ்டெம் எம்முக்கு அடுத்து என் தான் வரும். ஸோ ஸ்டெம் வந்து எண்டார்க் கண்டிஷன், நம்மளோட ரூட் வந்து எக்ஸாக்ட் கண்டிஷன். ஸோ 1 இஸ் ஃபால்ஸ் அண்ட் 2 இஸ் ட்ரூ. ஓகே, இந்த ஆப்ஷன் வராது. ஓகே, ரூட் ஹேர் டெவலப் ஃப்ரம் தி ரீஜன் ஆஃப், இது சொல்லுங்க. இது சொல்ல போனது மார்பாலஜில இருக்க வேண்டிய கொஸ்டின். சரி, ஓகே, சொல்லுங்க. ரூட் ஹேர் எந்த ரீஜன்ல இருந்து டெவலப் ஆகி வரும்? ப்ரோ, ரூட் ஹேர் வந்து நம்மளோட மெச்சூர் ரீஜன்ல இருந்து வரும் ப்ரோ. கரெக்ட். ஸோ ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன்ல இருந்து வரும். ஓகே, ஓகே, இதுவும் நம்மளோட அந்த ரூட் அந்த ஆனடாமி எல்லாம் படிச்சாதான் தெரியும். ஓகே, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ லேட்டரல் மெரிஸ்டம்? நம்ம லேட்டரல் மெரிஸ்டம்லயே ரெண்டு பார்த்தோம், இன்ட்ராஃபாசிகுலர் கேம்பியம் அண்ட் இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம். கரெக்டா? ஸோ இது ரெண்டுமே லேட்டரல் மெரிஸ்டம் தான். ஓகே, ஸோ இது ரெண்டு நம்மளுக்கு ஆப்ஷனாக வாய்ப்பு இல்லை. ஃபெல்லோஜன்னா அதே கேட்டகரியில தான் வரும். ஸோ இதுவும் கிடையாது. இது வந்து செகண்டரி growth. ஸோ நம்ம போர்ஷன்ல கிடையாது. ஸோ இதை விட்டுருங்க. இன்டர் கேலரி மெரிஸ்டம் வந்து பிரைமரி growthக்குள்ளது. கரெக்டா? ஸோ இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் லேட்டரல் மெரிஸ்டம். இது லேட்டரல் மெரிஸ்டமோட பார்ட் கிடையாது. ஓகே, which of the following tissue provides maximum mechanical support to the plant organs? ஓகே, அதாவது பிளான்ட் ஆர்கன்ஸ்க்கு மேக்ஸிமம் மெக்கானிக்கல் சப்போர்ட் எது கொடுக்கும்? ஸ்க்ளீரன் கைமா தானே ப்ரோ? எஸ், ஸ்க்ளீரன் கைமா தான் கொடுக்கும் ப்ரோ. இதுல இருந்து ஏரன் கைமான்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்களே அப்படின்னா, பேரன் கைமாவோட ஒரு மாடிஃபைடு ஃபார்ம் தான் ஏரன் கைமா. ஏரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இதை நம்ம ஐ திங்க் 9th படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். எஸ், நம்மளுக்கு 11th புக்ல இருக்காது, பட் 9th புக்ல நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஏரன் கைமா, ஏரன் கைமான்னு இருக்கும். அதே மாதிரி குளோரன் கைமான்னு ஒன்று இருக்கும். குளோரன் கைமான்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஞாபகம் இல்லை இப்போதைக்கு. ஆனா பட்டனா இதை விட டீடைல்டா வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் பேரன் கைமா நம்மளுக்கு 9th புக்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். தி காமன்லி ஃபவுண்ட் டிஷ்யூ இன் பல்ப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் லைக் கோவா. ஜிபிஎஸ். ஸோ ஜிபிஎஸ்ன்னு எடுத்தாலே அது என்னதான்? ஸ்க்ளீரெட். ஸ்க்ளீரெட். இந்த இருக்குல்ல குளோரன் கைமா சொன்னா, குளோரன் கைமா அதாவது குளோரோபிளஸ்ட் இருக்கக்கூடிய ஆர் குளோரோஃபில் இருக்கக்கூடிய பேரன் கைமா தான் குளோரன் கைமான்னு சொல்லுவோம். ஏர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த ஏர் வெசிக்கல்ஸ்னு சொல்லி ஒன்று நம்ம பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல பார்த்தோமா, சாரி பிளான்ட் கிங்டம்ல பார்த்தோமா, அந்த மாதிரி ஏரை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பேரன் கைமாவை தான் நம்ம ஏரன் கைமான்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட். ஃப்ளோயம் அண்ட் ஜிம்னோஸ்பம்ல என்ன இருக்காது? இட் லேக்ஸ்னா என்ன இருக்காது? சீவ் டியூப்ஸ் அண்ட் கம்பேனியன் செல்ஸ். கரெக்ட். அதுகிட்ட ரெண்டுமே போத் சீவ் டியூப் அண்ட் கம்பேனியன் செல்ஸ் இருக்காது. அதற்கு பதிலாக தான் ஆல்புமினஸ் செல்ஸ் அண்ட் சீவ் செல்ஸ் இருக்கும். இது ரெண்டும் இருக்காது. இதுக்கு பதிலா இதுவும், இதுக்கு பதிலா இதுவும் இருக்கும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, அடுத்து. ட்ரக்கீட்ஸ் டிஃபர் ஃப்ரம் அதர் ட்ராக்கியரி எலிமெண்ட்ஸ் இன் டேஷ். அதாவது ட்ரக்கீட்ஸ்க்கும் மிச்ச ட்ராக்கியரி எலிமெண்ட்னா ஜைலம்ல இருக்கக்கூடிய மிச்ச எலிமெண்ட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, இதை நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல, என்சிஆர்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க. பீயிங் இம்பர்ஃபரேட், ஐ திங்க் ஏஐபிஎம்டி கொஸ்டின் நினைக்கிறேன். ட்ரக்கீட்ஸ்ல ஓட்டையே இருக்காது. பெர்ஃபரேட்னா ஓட்டையா இருக்கிறது. ஓகேவா? இம்பர்ஃபரேட்னா அதுல ஓட்டை இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ ட்ரக்கீட்ஸ்ல ஓட்டை இருக்காது. சரி, ஓகே. யூ ஆர் கிவன் அ ஃபேர்லி ஓல்டு பீஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம் அண்ட் டைகாட் ரூட். ப்ரோ, நாங்க டைகாட் ஸ்டெம் டைகாட் ரூட்டோட அனாட்டமி எல்லாம் படிக்க எப்படி ப்ரோ அப்படின்னா, வெயிட், கொஸ்டினை நல்லா பாரு, நீ அதை படிக்காமலே இதை சொல்லிடலாம். ஓகே. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் anatomical ஸ்ட்ரக்சர் will you use to distinguish between the two? அதாவது ஒரு டைகாட் ஸ்டெம் ஒரு டைகாட் ரூட் தான் இருக்கு. சோ இப்ப நீ டைகாட் அண்ட் மோனோகாட்டுக்குள்ள வித்தியாசம் பார்க்க வேண்டாம். ஓகேவா? ரெண்டுமே டைகாட் தான். ஓகே, இப்ப இதுல நீ எது ஸ்டெம் எது ரூட்னு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சதுல இந்த ஸ்டெம் அண்ட் ரூட்டோட வித்தியாசத்தை எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஸ்டெம்முக்கு வேற இருக்கும் ரூட்டுக்கு வேற இருக்கும் படிச்சிருக்கோம் ப்ரோ. இது வந்து என்டார்க் அண்ட் எக்ஸார்க் கண்டிஷன்ல படிச்சோம் ப்ரோ. எஸ், என்டார்க் கண்டிஷன் ஸ்டெம்முக்கும் எக்ஸார்க் கண்டிஷன் ரூட்டுக்கும் வரும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, அப்ப அந்த என்டார்க் எக்ஸார்க் ஆப்ஷன்ல இருக்கா? இல்லையே ப்ரோ. ஓகே, விட்டுரு. என்டார்க் அண்ட் எக்ஸார்க் நம்ம எதோட ரெஃபரன்ஸ்ல எடுத்தோம் ப்ரோ? பிரைமரி ஃப்ளோயம்ல பிரைமரி ஜைலம்ல முதல்ல ஃபார்ம் ஆகக்கூடிய நம்மளோட புரோட்டோசைலம் வச்சு எடுத்தோம் ப்ரோ. அது ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு ப்ரோ.
ஸோ அப்போ புரோட்டோசைலம். ஓகேவா? செகண்டரி சைலம் கிடையாது, செகண்டரி ஃபிலம் கிடையாது, கார்டிகல் செல்ஸும் கிடையாது. ஓகே, இது லீவ்ஸ் கர்ல், இது நம்ம இன்னும் படிக்கல. ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த டிஷ்யூ சிஸ்டம் பார்க்க போறோம். ஓகேவா? டிஷ்யூ சிஸ்டம் பார்க்க போறோம். பட் அந்த டிஷ்யூ சிஸ்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஐ மீன் என்சிஆர்டி ரீட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரலா ஒரு டயக்ராம் போடுறேன். ஓகேவா? ஒரு ஜெனரல் டயக்ராம் தான். ஒரு நிமிஷம் guys. ஓகே, நெக்ஸ்ட் வேற ஒரு கலர் யூஸ் பண்ணுவோமா? இந்த கலர் எடுக்கலாம். நான் இப்படி போடுறதோட விபினே போடுறேன். சரி, ஓகே. சரி, இதுலயுமே ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் சரி, ஓகே ப்ரோ. இது என்ன ப்ரோ, நீங்க வாட்டில் வட்ட வட்டமா போட்டிருக்கீங்க, விபின்னு ஏதோ எழுதியிருக்கீங்களே அப்படின்னா, எஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில நேம்ஸ் கொடுக்க போறேன். ஓகேவா? ஒரு சில லேபிளிங் பண்ண போறேன் இந்த டயக்ராம்ல. சொல்ல போனா இந்த லேபிளிங் வச்சுதான் நம்ம வந்து என்னென்ன டிஷ்யூ சிஸ்டம், அதாவது இந்த மேஜரான 3 டிஷ்யூ சிஸ்டம் பிரிக்க போறோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இதுல நீ நல்லா கவனி. என்ன கலர்? எல்லோ கலர் எடுப்புமா? அதான் யூஸ் பண்ணல. ஓகே, சோ இந்த மேல் டாப்ல அவுட்டர் மோஸ்ட் லேயரா கிரீன் லேயரா ஒண்ணு இருக்குல்ல? ஆமா ப்ரோ, இருக்கு. சரி, அந்த லேயருடைய பேர் தான் என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு எப்பவுமே என்ன பேர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ப்ரோ? எபிடர்மிஸ் இருக்குன்னு நீங்க மார்பாலஜிலே சொன்னீங்க. ஏன்னா அந்த எபிடர்மிஸ்ல இருந்தா நம்மளோட ரூட் ஹேர் வரும்னு சொன்னீங்க. கரெக்ட். சோ இதுதான் எபிடர்மிஸ். ஓகேவா? எபிடர்மிஸ். சோ இந்த எபிடர்மிஸ் அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் நம்ம எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ஒரு டிஷ்யூல இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன் இருக்கும். ஓகேவா? அதுல வந்து ரூட் ஹேர்ஸ் வரலாம். ஓகேவா? ஆர்எல்ஸ் அதுல ஸ்டொமேட்டா வரலாம். ஸ்டொமேட்டாங்கிறதுமே உங்களுக்கு வந்து எபிடெர்மிஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? சோ அது ஸ்டொமேட்டா வரலாம். இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துதான் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே ப்ரோ. சரி, அதே மாதிரி உள்ளுக்குள்ள உங்களுக்கு வாஸ்குலர் பண்டில்னு இருக்கும். விபினா வாஸ்குலர் பண்டில். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. விபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாஸ்குலர் பண்டில். ஓகேவா? விபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாஸ்குலர் பண்டில். சரி ப்ரோ, வாஸ்குலர் பண்டில்னா என்னன்னா சிம்பிள். நம்ம பார்த்தோம்ல ஜைலம் அண்ட் ஃப்ளூயம், அதைத்தான் வாஸ்குலர் பண்டில்னு சொல்றோம். ஓகேவா? இது உங்களுக்கு ரூட்ல வித்தியாசமா இருக்கும், ஸ்டெம்ல வித்தியாசமா இருக்கும். சோ நான் அதனாலதான் நான் வந்து இந்த டயக்ராமா போடாம சும்மா விபின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த வாஸ்குலர் பண்டில் இருக்குல்ல, இதுதான் நம்ம
வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மட்டுமே நம்ம வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னு ஒரு தனி கான்செப்டா படிப்போம். ஓகேவா? அதாவது ரூட்ல எப்படி இருக்கும், ஸ்டெம்ல எப்படி இருக்கும், ஸ்டெம்ல என்ன 2 வகையில இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இங்க இருக்கக்கூடிய மிச்ச டயகிராம்ஸ், ஐ மீன் மிச்ச லைன்ஸ்க்குலாம் மார்க்கிங் பண்ணிடலாம். எபிடெர்மிஸ்க்கு அடுத்தாப்புல நெக்ஸ்ட் லேயரா ஒன்னு இருக்கா? ஆமா ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, ஒன்னு பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் இந்த சைடு மார்க்கிங் பண்ணுவோம். ஓகேவா? கார்னருக்கு. சோ இந்த எபிடெர்மிஸ்க்கு நெக்ஸ்டா இருக்கிற லேயர், எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிற லேயர், கீழே இருக்கிறதுனா அதை என்ன சொல்லுவோம்? ஹைப்போடெர்மிஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? கீழேனா ஹைப்போ. சோ இது வந்து டெர்மல் லேயர், அவுட்டர் மோஸ்ட் டெர்மல் லேயருக்கு கீழே இருக்கு. சோ இது ஒரே நிமிஷம் கைஸ், பென் சைஸ் இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? இல்ல ஓ, நான் தான் ரொம்ப ஜூம் இன் பண்ணிட்டேன். சாரி. இதை நம்ம ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லேயர், கீழேனா ஹைப்போ. சோ இது ஹைப்போடெர்மிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஹைப்போடெர்மிஸ் அண்ட் இந்த ப்ளூ லேயரை விட்டுருங்க. ஓகேவா? இந்த ஒரு ப்ளூ லேயர் இருக்குல்ல, இதத்தான் நான் வந்து எண்டோடெர்மிஸ்னு சொல்லுவேன். அதாவது இன்னர் மோஸ்ட் இது. சோ எண்டோடெர்மிஸ். ஓகேவா? வெயிட் இல்ல இந்த ப்ளூ இல்ல, வெயிட், எண்டோடெர்மிஸ்க்கு இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த கலர். ஓகேவா? இதத்தான் நான் எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவேன். எண்டோனா என்னது? இன்னர் மோஸ்ட். ஓகே, எண்டோடெர்மிஸ். ஓகே, சோ இந்த ஹைப்போடெர்மிஸ்ல இருந்து எண்டோடெர்மிஸ் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா சேர்த்து we will name it as, வெயிட் பண்ணுங்க, சேம் லெவல்ல இருந்தா கொஞ்சம் நீட்டா இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம கார்டெக்ஸ் ரீஜியன் சொல்லுவோம். ஓகேவா? என்னது? கார்டெக்ஸ். அதாவது சிம்பிளா சொல்றேன் கவனி, எண்டோடெர்மிஸ்ல எபிடெர்மிஸ் இருக்குல்ல, அதுக்கு உள்ள ஆரம்பிச்சு எண்டோடெர்மிஸ் வரைக்கும் உள்ள எல்லாமே கார்டெக்ஸ் தான். எண்டோடெர்மிஸும் கார்டெக்ஸ் தான். ஓகேவா? கார்டெக்ஸோட ஒரு பார்ட் தான். ஹைப்போடெர்மிஸும் கார்டெக்ஸோட ஒரு பார்ட் தான். ஓகேவா? சோ அதனாலதான் அது வந்து ப்ளூ மாதிரி கொடுத்திருக்கேன். சோ ஸ்டார்டிங் பிலோ தி எபிடெர்மிஸ், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹைப்போடெர்மிஸ், அதுல இருந்து ஆரம்பிச்சு உள்ள இருக்கக்கூடிய எண்டோடெர்மிஸ் லேயர் வரைக்கும் வாட் இஸ் இட்? அது நம்மளுடைய கார்டெக்ஸ் ரீஜியன் தான். ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. இப்போ சோ இதுல வந்து நீங்க இதுல இருந்து 2 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் என்னது? ஹைப்போடெர்மிஸ். இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் என்னது? எண்டோடெர்மிஸ். சரி, இந்த கார்டெக்ஸ்க்கு உள்ள இருக்கு தெரியுமா, அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து அதை எல்லாத்தையும் மொத்தமா நம்ம we will name it as ஸ்டீல் இல்லனா இன்னர் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டீல் இல்லனா ஆர் இன்னர் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டீல் ஆர் இன்னர் சிலிண்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இது ஒண்ணும் கிடையாது ப்ரோ, இது வட்டவட்டமா போட்டிருக்கீங்களா, இது ஆனட்டாமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ இப்போ இதுதான் ஒரு பிளான்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, இது ரொம்ப மலை மாதிரி இருக்கு. இதுதான் நம்மளுடைய பிளான்ட். ஓகேவா? ஓகே, இதுல இருந்து இப்படி இப்படி போகுது. நான் என்ன பண்றேன், இந்த இடத்த கட் பண்றேன். ஓகேவா? சரி ப்ரோ, கட் பண்றீங்க. இது எனக்கு சிலிண்ட்ரிக்கலா தானே இருக்கும். ஆமா ப்ரோ, ஓரளவுக்கு சிலிண்ட்ரிக்கல், இல்லைன்னா அது இந்த ஓவல் சிலிண்டர் மாதிரி இருக்கலாம். ஓகே, சோ இப்போ நான் அதை கட் பண்ணிட்டு நான் மேல இருந்து பாக்குறேன். என்னோட கண்ணு மேல இருக்கு. ஓகேவா? சாரி, வெயிட் பண்ணுங்க. என்னோட கண்ணு மேல இருக்கு, நான் மேல இருந்து பாக்குறேன். அப்ப இது எனக்கு எப்படி தெரியும் ப்ரோ? ஒரு சர்க்கிள் ஆர் ஓவலா தெரியும். சோ நான் அதைத்தான் ஐடியல் கேஸ் ஒரு சர்க்கிள்னு அசியூம் பண்ணி நான் இங்க உங்களுக்கு வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்ப நான் போடுறது காமனான டயக்ராம், ரூட் ஸ்டெம்னு எந்த ஒரு டிஃபரன்சியேஷனும் இல்லாம காமனா போடுறேன். என்னென்ன டிஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காமனா போடுறேன். ஓகேவா? ஓகே, சரி ப்ரோ. அப்போ இந்த கார்டெக்ஸ் தான் நம்மளோட கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், அதாவது நம்மளோட எபிடெர்மிஸ் அண்ட் நம்மளோட வாஸ்குலர் பண்டில், அதாவது வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், இந்த ரெண்டுத்தையும் தவிர மிச்சம் இருக்கிற எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் தான். ஓகேவா? எபிடெர்மிஸ் அண்ட் வாஸ்குலர் பண்டில் தவிர மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்லுவோம். எபிடெர்மிஸ் அண்ட் வாஸ்குலர் பண்டில் போக மிச்சம் இருக்கிற எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் தான். ஓகேவா? ஓகே, சோ இதுல ஹைப்போடெர்மிஸ் பார்த்துட்டோம், எண்டோடெர்மிஸ் பார்த்துட்டோம், உள்ள இன்னர் சீல் பார்த்துட்டோம். ப்ரோ சரி, அந்த சென்டர்ல ஏதோ ரெட் கலர்ல போட்டிருக்கீங்களே, அது இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் தான் நம்ம வந்து பித் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சென்டர்ல இருக்கும், பித் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, சரி.
இதுவுமே பேரன்கைமேட்டஸ் தான். நம்மளோட கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அதுல மேக்சிமமா இருக்கிறது பேரன்கைமேட்ட செல்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அப்பப்போ வேணா அதுல ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம், ஒரு சில டைம் எக்ஸெப்ஷனலா இருக்கலாம். மிச்சபடி கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்ல மேக்சிமமா இருக்கிறது பேரன்கைமேட்ட செல்ஸ் தான். ஓகேவா? ஓகே, சோ திரும்பி ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன், நல்லா பாத்துக்கோ. நம்மளோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் என்னது? நம்மளுடைய எபிடெர்மிஸ். ஓகேவா? இது எபிடெர்மிஸ். அண்ட் அதுக்கு அடுத்து ரைட் பினித் எபிடெர்மிஸ், அதாவது கரெக்டா எபிடெர்மிஸ்க்கு அடுத்த கீழே உள்ள லேயர் என்னது? நம்மளோட ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போனா கீழே அப்படின்னு அர்த்தம். சோ ஹைப்போடெர்மிஸ். ஓகே, இந்த ஹைப்போடெர்மிஸ்ல ஆரம்பிச்சு உள்ள கார்டெக்ஸ் வரைக்கும், சாரி, உள்ள எண்டோடெர்மிஸ் வரைக்கும் உள்ள லேயர் தான் என்னது? நம்மளோட கார்டெக்ஸ் லேயர். அண்ட் உள்ள இருக்கக்கூடிய இந்த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் தான் என்னது? நம்மளோட எண்டோடெர்மிஸ். கரெக்டா? கரெக்ட். ஓகே, இந்த எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள உள்ளதுதான் நம்ம வந்து இன்னர் சிலிண்டர் ஆர் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இன்னர் சிலிண்டர் ஆர் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த இன்னர் சிலிண்டர்ல தான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? வாஸ்குலர் பண்டல் இருக்கும். நம்மளோட எபிடெர்மிஸ்னா எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், அண்ட் நம்மளோட வாஸ்குலர் பண்டல்ஸ் தான் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இது ரெண்டும் போக மிச்சம் இருக்கிற எல்லாம் தான் நம்மளோட கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? ஓகே, அண்ட் சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் ஸ்பாட், அந்த சென்டர்ல உள்ள ஸ்பாட்டை தான் நான் வந்து பித் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? அதுதான் என்னன்னு சொல்லுவேன்? பித் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, சோ இதுதான் பேசிக்கா அந்த டிஷ்யூ சிஸ்டம் உடைய டயக்ராம். ஒரு பேசிக் அனாட்டமி டயக்ராம் அப்படின்னா இதுதான். ஓகேவா? பட் நான் இதுக்கப்புறம் நான் வரையப்படுற எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபுல் இதெல்லாம் நான் டயக்ராம் வரைய மாட்டேன். அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஒரு செக்ஷனை மட்டும் வரைவேன். ஓகேவா? எப்படி? இந்த ஒரு செக்ஷனை மட்டும் வரைவேன். ஒரு ஆர்க் மாதிரி இருக்கா? இந்த ஒரு ஆர்க்கை மட்டும் தான் நான் இனிமே வரைவேன். உங்களுக்கு புக்லயுமே, என்சிஆர்டி புக்லயுமே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆர்க் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி இந்த மாதிரி டீடைல்டா கொடுத்திருந்தா கொஞ்சம் ரீட் பண்ணும்போதே புரியும். நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி நிறைய ஆர்க்கா சேர்ந்துதான் நம்மளுக்கு மொத்தமா இதே ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? சோ நான் இந்த மாதிரி ஆர்க் இருக்கிறதுல நான் இதை மட்டும் கொடுப்பேன். ஓகேவா? அதே இதை நீங்க ரிப்பீட்டடா போட்டீங்கன்னா அதுவே நம்மளுக்கு மொத்த டிஷ்யூ சிஸ்டம் வந்துடும். ஓகே, சோ இப்ப இது புரிஞ்சிருச்சு இல்ல? இப்ப இது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு டயக்ராம் பார்த்தோமா, அந்த டயக்ராம் புரிஞ்சிடும். வெயிட் பண்ணுங்க, இந்த அறைக்கு பாருங்க. இந்த டயக்ராம் இப்போ புரிஞ்சிடும் உங்களுக்கு. இது ஒரு சிலிண்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் சிலிண்டர். ஒவ்வொரு, அதாவது இந்த லைன், ஒரு நிமிஷம், இந்த லைன்ல இருந்து இப்படி போதா, இது ஒரு சிலிண்டர், இது ஒரு சிலிண்டர். ஓகேவா? சிலிண்டர் நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எபிடெர்மிஸ் எடுக்கணும். கரெக்டா? சோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் நம்மளோட எபிடெர்மிஸ். சரி, இதுதான் நம்மளோட எபிடெர்மிஸா இருக்கும். ஓகே, அந்த எபிடெர்மிஸ்க்கு உள்ள புரோட்டோடம் இங்க ஒரு லேயர் இருக்கு, எக்ஸ்ட்ரா லேயர். சோ அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து உள்ள இருக்கிறத என்னது? நம்மளுடைய கார்டெக்ஸ் ரீஜன் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி கார்டெக்ஸ் ரீஜன் இது வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இந்த இங்க கொடுத்திருக்காங்கல்ல, அதான் இதுதான் அப்படியே ஃபில் ஆயிட்டே போகுது இங்க கார்டெக்ஸ் ரீஜன். ஓகே ப்ரோ, இந்த கார்டெக்ஸ் ரீஜனுக்கு உள்ள இருக்கிறத நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? இன்னர் சிலிண்டர்னு சொன்னா. ஆமா ப்ரோ, அதத்தான் இங்க சென்ட்ரல் சிலிண்டர்னு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். ஆர்எல்ஸ் ஸ்டீல், இதுவும் சொன்னா இன்னர் சிலிண்டர் ஆர் சென்ட்ரல் சிலிண்டர் ஆர் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, சோ இப்போ இந்த டயக்ராம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு ப்ரோ. வாங்க நம்ம நியூ என்சிஆர்டில ஒரு ரீடிங் போட்டுடலாம். இந்த டிஷ்யூ சிஸ்டம் வரைக்கும். ஓகேவா? அது வரைக்கும் ரீடிங் பண்ணிடணும். You can very easily see the structural similarities and variations in the external morphology of larger living organism, both plants and animals. Similarly, அதாவது நம்மளோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஈஸியா பாத்திர முடியும். சிமிலர்லி அதே மாதிரி நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்னா அதுலயும் நிறைய சிமிலாரிட்டிஸும் இருக்கு, நிறைய டிஃபரன்சஸும் இருக்கு. இப்ப நீ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க, டேப் ரூட்னா எல்லாத்தையும் டேப் ரூட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சில இதுல மாடிஃபிகேஷன் ஆகலாம். மாடிஃபிகேஷன் ஆகி ஃபுட் ஸ்டோரேஜ் போகலாம். ஒரு சில இதுல மாடிஃபிகேஷன் ஆகி வேற ஏதாவது ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி இதுக்கு போகலாம். ஒரு சில இதுல மாடிஃபிகேஷன் ஆகி நம்மளுடைய நியூமெட்டஃபோர்ஸ் மாதிரி ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காக வெளியே வரலாம். ஓகேவா? அதுல சிமிலாரிட்டிஸும் இருக்கு, டிஸ்சிமிலாரிட்டிஸும் இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் உனக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லயும் சிமிலாரிட்டிஸும் இருக்கும், டிஸ்சிமிலாரிட்டிஸும் இருக்கும். ஓகேவா? ஓகே, திஸ் சாப்டர் இன்ட்ரோடியூசஸ் யூ டு தி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். இந்த சாப்டர் நம்ம வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹையர் பிளான்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, அண்ட் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஸ்டடியை பத்தி படிக்கிறதா ஆனட்டாமி. நம்மளோட எம்பிபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல, நம்மளோட மெட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல ஆனட்டாமின்னு ஒரு சப்ஜெக்டே வரும். ஓகேவா? அதாவது நம்ம ஹியூமன் ஆனட்டாமி, உள்ள இருக்கிறது என்னென்ன மசில்ஸ் இருக்கு, என்னென்ன வெயின்ஸ் இருக்கு, என்னென்ன போன்ஸ் இருக்கு அப்படிங்கறதான் படிப்போம். ஓகேவா? ஓகே, பிளான்ட்ஸ் ஹேவ் செல்ஸ் as தி பேசிக் யூனிட். ஆமா, பிளான்ட்ஸுக்கு பேசிக் யூனிட் செல்லு தான். கரெக்டா? கரெக்ட். செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவா இருக்கும், அண்ட் டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து
ஆர்கன்ஸா இருக்கும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இன் அ பிளான்ட் ஷோ டிஃபரன்ஸ் இன் தியர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு ஆர்கன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் அதோட ஃபங்க்ஷனை பொறுத்து நீங்க மாடிஃபை ஆயிருக்கும். ஓகே. வித்தின் ஆஞ்சியோஸ்பர்ம் தி மோனோகாட்ஸ் அண்ட் டைகாட்ஸ் ஆர் ஆல்சோ சீன் டு பி அனடாமிக்கலி டிஃபரெண்ட். நீங்க ஏஞ்சியோஸ்பர்ம்குள்ளேயே நம்ம இந்த சாப்டர் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பர்ம் மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த ஆஞ்சியோஸ்பர்ம்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா மோனோகாட் ஒரு மாதிரி இருக்கும், டைகாட் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ ஷோ அடாப்டேஷன் டு டைவர்ஸ் என்விரான்மெண்ட்ஸ். அதாவது என்விரான்மெண்ட்டை பொறுத்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்ல, இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் மாறும், அதுங்களும் அடாப்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. பட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் தே கெட் அடாப்டட் மோர் ஈஸிலி. ரொம்ப ஈஸியா அதுங்க எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு அஃபெக்ட் ஆயிரும் அண்ட் அடாப்ட் ஆயிரும். ஓகேவா? பட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கஷ்டம். பட் அடாப்ட் ஆகாதுன்னு கிடையாது, இதுவும் அடாப்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. அதனாலதான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல அந்த ஆர்டிபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் பார்த்தோமா? யார் கொடுத்தா? யார் ஆர்டிபிஷியல் கிளாசிபிகேஷன் சிஸ்டம் கொடுத்தான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? நான் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு யாருமே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ண மாதிரியே தெரியல. ப்ளீஸ் நீங்க ஆன்சர் பண்ணாதான் ஓகே அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். புரியுதா? ஸோ ப்ளீஸ் கேட்கிற ஒரு சிம்பிளான கொஸ்டின், பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல உள்ள ஒரு கொஸ்டின் என்னது? ஆர்டிபிஷியல் கிளாசிபிகேஷன் சிஸ்டமை ப்ரப்போஸ் பண்ண சயின்டிஸ்டோட பேர் என்ன? அதை மட்டும் போடுங்க போதும். ஓகேவா? ஓகே. டிஷ்யூ சிஸ்டம். we were discussing types of tissues based on இதுலதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா we were discussing types of tissues based on types of cells present அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல இதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் எங்க? இதுக்கு முன்னாடி எங்க இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க? டிஸ்கஷனே பண்ணல. இவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? அந்த ஓல்டு என்சிஆர்டி இருக்கா, இதுல பாரு, we were discussing types of tissues. எஸ், இதுக்கு முன்னாடி இவங்க டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ அண்ட் அதுல என்னென்ன செல் இருக்குங்கிறத இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாங்க. சோ அந்த முதல்ல இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த பாயிண்ட் இது வரைக்கும் மேல உள்ளதை ஃபுல்லா தூக்கிட்டு இது வந்து 6.1, இது 6.2, ஆனா 6.1.1 இந்த மாதிரிலாம் கொடுத்துதான் சிம்பிளா எடிட்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்கான். ஓகேவா? உள்ள இருக்க கண்டென்ட் கூட மாத்தல, கிராப் பண்ணியிருக்கான். இது வரைக்கும் உள்ள கண்டென்ட் ஃபுல்லா கிராப் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுல அப்படியே 6.1 6.2 மட்டும் தான் மாத்திருக்கான். ஓகேவா? இதுதான் என்சிஆர்டில பெரிய பிரச்சனையே. மாத்துறாங்கன்னா அதையாவது ஒழுங்கா மாத்தணும்ல, அதுவும் மாத்த மாட்டாங்க. ஓகே. we were discussing types of tissues. டிஸ்கஸ் பண்ணலையே எங்க. let us now consider how tissues vary depending on their location in plant body. அதாவது இப்ப அதுங்களோட லொகேஷனை பொறுத்து எப்படி டிஷ்யூஸ் மாறும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் would also be dependent on location. இங்க இருந்து உங்களுக்கு ஏஎன்ஆர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அசர்ஷன் அண்ட் ரீசன் இங்க இருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ டிபெண்டன்ட், would also be dependent on location. லொகேஷனை பொறுத்து அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனும் டிபெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏஎன்ஆர்ல இது கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே. on the basis of structure and location there are three types of tissue systems. ஓகேவா? அதாவது இதுல இருந்து क्वेश्चन வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் லொகேஷனை வச்சு 3 டைப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் இருக்கு. ஓகேவா? சோ எதை வச்சு 3 டைப் ஆஃப் உங்களுக்கு கொடுக்கலாம்? பேசிஸ் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ் there are 3 types of tissue systems, namely epidermal tissue system, ground tissue system and vascular tissue system அப்படின்னு கொடுத்திருப்பான். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல என்னது? ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனை ஸ்ட்ரக்சர் அண்ட் லொகேஷனை பேஸ் பண்ணி. ஓகேவா? சோ மேபி இதுல இருந்து உங்களுக்கு क्वेश्चन வரதுக்கு சான்சஸ் இருக்கு. என்சிஆர்டில எங்க இருந்தாலும் क्वेश्चन வரலாம். ஓகேவா? அதனாலதான் என்சிஆர்டி தரவா படிச்சிருங்கன்னு சொல்றது. அதெல்லாம் என்னென்ன? எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், நம்மளோட கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம், அண்ட் தென் வாஸ்குலர் ஆர் கண்டக்டிங் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? ஓகே. ஸோ எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்கும், என்ன ஏது அதெல்லாம் பார்த்துட்டு தென் அதுக்கடுத்து நம்ம ஸ்டொமேட்டாவை இங்கே தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டொமேட்டாவோட ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம வந்து வரைய மாட்டேன், இதுல தான் நம்ம ஸ்டொமேட்டாவை மொத்தமா பார்க்க போறோம். ரீட் பண்ணி நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எபிடர்மிஸ். ஓகே. கிரீன் கலர் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? டிஷ்யூ சிஸ்டம், எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே. பென் சைஸ் கரெக்டா? ஓகே. இந்த எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ல என்ன இருக்கு? இதுல இருக்கிற ஒரே காம்பனன்ட் எபிடர்மிஸ் அண்ட் அதோட மாடிஃபிகேஷன். கரெக்டா? ஆமா ப்ரோ, எபிடர்மிஸ். ஓகே.
எபிடர்மிஸ் நீ அப்படி எடுத்தீங்கன்னா இத பத்தி ஒரு சில இது இருக்கு, ஒரு சில எப்படி சொல்றது டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த எபிடர்மிஸ் அப்படிங்கிற லேயர் இட் இஸ் அ பேரன்கைமேட்டஸ் லேயர். ஓகேவா, எபிடர்மிஸ்ல இருக்கிற எல்லாமே பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் தான், பேரன்கைமா லேயர். ஓகே, இது காம்பாக்ட் அண்ட் கண்டினியூஸ் லேயர். ஓகேவா, காம்பாக்ட் அண்ட் கண்டினியூஸ் லேயர், அதாவது காம்பாக்டா நல்லா ஒட்டி ஒட்டியும் இருக்கும், கண்டினியூஸாவும் இருக்கும். ஓகேவா, இந்த நம்ம இது கோலன் கைமால் என்ன பார்த்தோம், அது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு லேயராவும் இருக்கலாம், இல்ல பேச்சஸாவும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோமா. இங்க அப்படி பேச்சஸ் எல்லாம் இருக்காது. எபிடர்மிஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது காம்பாக்டா கண்டினியூஸா ஒரே லேயரா இருக்கும். ஓகேவா, ஓகே. இதுல லார்ஜ் வேக்யூல் இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் விட முக்கியமா இது ஒரு சிங்கிள் லேயர், சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். ஓகேவா, கார்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா மல்டிபிள் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். பட் எபிடர்மிஸ் அப்படின்னு நீங்க எடுக்கும்போது இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ். ஓகேவா, சிங்கிள் லேயர் ஆஃப் செல் தான் எபிடர்மிஸ். ஓகே ஓகே. சோ இந்த எபிடர்மிஸ்ல அதாவது ரூட்டோட அவுட்டர் மோஸ்ட் டிஷ்யூவும் எபிடர்மிஸ் தான், ஸ்டெம்மோட அவுட்டர் மோஸ்ட் டிஷ்யூவும் எபிடர்மிஸ் தான். ஓகேவா, அதே மாதிரி ரூட்லயும் ஹேர் இருக்கும், ஸ்டெம்லயும் ஹேர் இருக்கும். சரி ப்ரோ, ஆனால் நல்லா கவனி, ஆனா ரூட் ஹேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஸ்டெம் ஹேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேப்லெட் கோல மாதிரி போடட்டா, இங்க ரூட் ஹேரு, இங்க ஸ்டெம் ஹேர். ஓகேவா, ஸ்டெம் ஹேர். சரி, பேசிக்கான ஒரு சில டிஃபரன்சஸ் தான். ரூட் ஹேர்னு எடுத்தீங்கன்னா இது வந்து தின் அண்ட் டெலிகேட்டா இருக்கும். ஓகேவா, எப்படி இருக்கும், தின் அண்ட் டெலிகேட்டா இருக்கும், ரொம்ப ஒல்லியா மெல்லிஸா இருக்கும். அண்ட் டெலிகேட், ரொம்ப அப்படியே என்ன சொல்ற, ஈஸியா உடையிறது, ஈஸியா டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, பட் அதே இது நீங்க வந்து ஸ்டெம் ஹேர் எடுத்தீங்கன்னா இது வந்து சாஃப்டாவும் இருக்கலாம் ஆர் ஹார்டாவும் இருக்கும். ஓகேவா, டைம் சாஃப்டா இருக்கும், ஒரு சில நேரம் ஹார்டா கூட இருக்கலாம். ஓகே, ரூட் ஹேரு அன்பிரான்ச்சா இருக்கும். ஓகேவா, அன்பிரான்ச்டு, பிரான்ச்சஸே இருக்காது, சிங்கிள் பிரான்ச், சாரி சிங்கிளா தான் இருக்கும். ஓகேவா, பிரான்ச்சஸ் எதுவுமே கிடையாது, இது அன்பிரான்ச். பட் அதே இது ஸ்டெம் ஹேர் எடுத்தீங்கன்னா இட் இஸ் பிரான்ச்டு. ஓகேவா, ஓகே, பிரான்ச்டு. ரூட் ஹேர் யூனிசெல்லுலரா இருக்கும். ஓகேவா, ஒரே ஒரு செல் தான் யூனிசெல்லுலர், அதாவது பேரன்கைமாவோட அதாவது எபிடர்மிஸோட ஒரே ஒரு செல் தான் நம்மளோட ரூட் ஹேரா இருக்கும். ஓகேவா, பட் இதே இது உங்களுக்கு ஸ்டெம் ஹேர்ல எடுத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், இது மல்டி செல்லுலாரா இருக்கும். ஓகேவா, மல்டி செல்லுலார். சரி, வேற ஸ்டெம் ஹேருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன ப்ரோ பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இத ஏகேஏ ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு டக்குன்னு ட்ரைகோம் அப்படின்னு கொடுத்துருப்பான், அப்ப நீங்க குழம்பிடக்கூடாது. ட்ரைகோம்ஸ்னா ஒன்னும் இல்ல, ஸ்டெம் ஹேர் தான். ஓகேவா, ஓகே. அண்ட் ஸ்டெம் ஹேர் sometimes they may be secretory, sometimes may be secretory, அதாவது ஒரு சில நேரம் இதுங்க ஏதாவது சப்ஸ்டன்ஸ் செக்ரீட் பண்ற மாதிரி இருக்கலாம். எல்லா நேரமும் ஸ்டெம் ஹேர் வந்து எதாவது செக்ரேட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. பட் எப்போவாது ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ்ல ஸ்டெம் ஹேர் வந்து ஏதாவது செக்ரீட் பண்ற மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் அண்டர்கோ பண்ணிருக்கலாம். ஓகேவா, ஓகே. சரி, இதுங்க அப்படி செக்ரேட் பண்ண என்ன செக்ரேட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா லிப்பிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் செக்ரேட் பண்ணும். ஓகேவா, சரி ப்ரோ, ஓகே. இப்போ இதுங்களோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். ஓகேவா, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். இதோட ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா பிரிவென்ட் லாஸ் ஆஃப் வாட்டர். ரெண்டுமே வாட்டர் கண்டென்ட் அதிகப்படுத்த தான் ட்ரை பண்ணுது, பட் ஆனா பிரிவென்ட் லாஸ் ஆஃப் வாட்டர். இது வாட்டர் அப்சார்ப் பண்ண ட்ரை பண்ணும், இது வாட்டர் லாஸ குறைக்க பார்க்கும். ஓகேவா, ஓகே. சரி, இது ரெண்டுமே வந்து நம்ம எபிடர்மல் அப்பண்டேஜஸ் சொல்லுவோம். அப்பண்டேஜஸ்னா என்ன, ஜாயின் ஆயிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். சரிங்க, எபிடர்மஸ்ல ஜாயின் ஆயிருக்கிறதுனால இதுங்களை எபிடர்மல் அப்பண்டேஜஸ் சொல்லுவோம். ஓகேவா, எபிடர்மல் அப்பண்டேஜஸ். ஓகேவா, அப்பண்டேஜஸ். ஓகே, எபிடர்மல் அப்பண்டேஜஸ் என்னது, ரெண்டு இருக்கு. என்னது, ரூட் ஹேர் அண்ட் ட்ரைகோம் ஆர் எல்ஸ்
ஸ்டெம் ஹேர். ஓகேவா, ஸ்டெம் ஹேர். ஓகே, ரூட் ஹேர் அண்ட் ஸ்டெம் ஹேர். ஓகே. இது போக இது போக நம்மளுக்கு கியூட்டிக்கல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கும்? இது போக நம்மளுக்கு கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு லேயர் இருக்கும். அது என்னது ப்ரோ கியூட்டிக்கல் அப்படின்னா? இது ஒரு வேக்சி லேயர். இது என்னது? இட் இஸ் அ வேக்சி லேயர். இது வந்து செல்லுலர் லேயர் கிடையாது. ஓகேவா, இது ஒரு வேக்சி லேயர். இந்த மெழுகு மாதிரி ஒரு லேயரா இருக்கும். ஓகே, இது வந்து எபிடெர்மிஸ்க்கு மேல இருக்கும். எபிடெர்மிஸ்க்கு உள்ள இருக்காது, எபிடெர்மிஸ்க்கு மேல இருக்கும். சரி ப்ரோ, இது மேல இருக்கே எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு பிரிவென்ட் வாட்டர் லாஸ். ஓகேவா, இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் மாதிரி. ஓகேவா, இது இருந்துச்சுன்னா வாட்டர் உள்ள வர முடியாது, வெளியே போக முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். சோ இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் நான் போடலாமா? இதோட ஃபங்க்ஷன் வாட்டர் ப்ரூஃபிங் மாதிரி. ஓகேவா, ஓகே. ஏன்னா வேக்ஸுங்கிறது வாட்டர் என்ன பண்ணும்? உரியவும் செய்யாது, வெளியே உள்ள இருந்து வெளியவும் விட முடியாது. சோ இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் லேயரு. சோ இது வாட்டர் ப்ரூஃபிங் லேயர்னா இது எந்த இடத்துல இருக்கும், எந்த இடத்துல இருக்காது ப்ரோ? இது ரூட்ல இருக்காது அண்ட் இருக்க கூடாது. ஏன்? ஏன்னா ப்ரோ, ரூட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது? ரூட்ல இருக்கக்கூடிய எபிடெர்மிஸோட மெயின் ஃபங்க்ஷன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் தான். அதோட ரூட் ஹேர் மூலமா அதை அப்சார்ப் பண்ண தான் ட்ரை பண்ணும். இப்போ மேல நம்மளோட கியூட்டிக்கல் லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ப்ரோ, அது எப்படி வாட்டர் உள்ளேயே வர முடியாது. ஸோ அப்போ ரூட்டோட ஃபங்க்ஷனே வேஸ்ட், மொத்த பிளான்ட்டுக்கும் வாட்டரே போகாது, பிளான்ட் டெட் ஆயிரும், பிளான்ட் டை ஆயிரும். ஸோ அப்போ ரூட்ல கியூட்டிக்கல் இருக்கக்கூடாது ப்ரோ. எஸ், யூ ஆர் அஃப்கோர்ஸ் கரெக்ட், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். ரூட்ல கியூட்டிக்கல் ஆப்சென்ட். ஓகேவா, ரூட்ல ஆப்சென்ட். ஸ்டெம்ல இருக்கணுமா? ஆமா ப்ரோ, ஸ்டெம்ல இருக்கணும். எஸ், ஸ்டெம்ல இது பிரசன்ட். ஏன்னா ஸ்டெம்ல ஆல்ரெடி அது என்ன, ஸ்டெம் ஹேர்லாம் எதுக்கு இருக்கு? டு பிரிவென்ட் லாஸ் ஆஃப் வாட்டர் தான். சோ இதுவும் மேல ஒரு கியூட்டிக்கல் லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேக்சி லேயரா இருக்கு. அப்ப இது என்ன பண்ணிடும்? நம்மளுக்கு வாட்டரை வெளியே போக விடாது அவ்வளவு சீக்கிரமா. இப்படிதான் கொஞ்சம் போக தான் செய்யும், பட் அவ்வளவு சீக்கிரமா வெளியே போக விடாது. சோ இது ஸ்டெம்ல பிரசன்ட், ரூட்ல ஆப்சென்ட். ஓகேவா, ஓகே. சோ அதுக்கு வேணா நான் உங்களுக்கு டயக்ராம் போடட்டா? I'll give you one diagram. ஓகேவா, ஓகே. நான் இப்போ ஒரு பேசிக்கா ஒரு 2 டயக்ராம் போடுறேன். ஓகேவா, அதாவது ஒரு டயக்ராம் நம்மளோட ஸ்டெம்முக்கு, ஒரு டயக்ராம் நம்மளோட ரூட்டுக்கு. எபிடெர்மிஸோட ஒரு 2 to 3 செல்ஸ் மட்டும் போடுவேன். ஓகேவா, அது ஒரு லேயர் மாதிரி நீங்களா அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து வரிசையா எல்லாம் சேர்ந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிக்கணும். சரி, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரூட்டுக்கு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இது ஓகே, வெயிட் பண்ணுங்க. அண்ட் தென் பென்சில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இது பர்ஃபெக்டா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். தென் நம்மளுடைய, நீ இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த பிராக்டிக்கல் டயக்ராம்ஸ் நம்ம வரைவோம் தெரியுமா? அந்த பிராக்டிக்கல்ல இது கண்டிப்பா இந்த பிராக்டிக்கல் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் 11th. ஸோ அதுல எத்தனை பேர் இந்த டயக்ராம் வரையறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க? அந்த என்சிஆர்டில ஒரு டயக்ராம் இருக்கும் பாருங்க, இந்த டயக்ராம்லாம் உங்களுக்கு பிராக்டிக்கல் நோட் புக்ல அப்படியே கொடுத்துருப்பான். இதெல்லாம் வரையறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்கீங்க? அப்படி கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா நானும் உங்கள ஒருத்தன் தான். பட் படிக்காம அந்த டயக்ராம் வரையும் போது கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த சாப்டரை நல்லா படிச்சதுக்கு அப்புறம், நான் உங்களுக்கு அந்த டிஷ்யூ சிஸ்டம் நெக்ஸ்ட் வீடியோ நடத்தினதுக்கு அப்புறம் உங்களை அந்த டயக்ராம் போட சொன்னா நீங்க பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டீங்களோ அதே டயக்ராம பார்க்காம வித்தின் 2 minutes நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. ஓகேவா, எப்படி? வித்தின் 2 minutes நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. அவ்வளவு ஈஸியான டயக்ராம் அந்த டயக்ராம். பட் ஆனா நானும் எனக்கு ஃபர்ஸ்ட் வரையும் போது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஆனா அதை படிச்சதுக்கு அப்புறம்
ஆமா இந்த லேயர் இதுதானே, அப்ப இது இப்படிதானே இருக்கணும், இது என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓகே, ஸோ இதுலயும் நம்மளோட கியூட்டிக்கல் பண்ணும். ஓகேவா, சரி. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த ரெண்டுல எது நம்மளுடைய ஸ்டெம்மோட எபிடெர்மிஸ், எது நம்மளுடைய ரூட்டோட எபிடெர்மிஸ் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. ப்ரோ முதல்ல கொடுத்திருக்கிறது ரூட்டோட எபிடெர்மிஸ் ப்ரோ. ஓகே, கரெக்டா தான் சொல்றீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. இது வந்து சாரி, இது நல்லா இல்ல. ஸோ இது வந்து எபிடெர்மிஸ் எதோடையது, ரூட்டோடையது. ஓகேவா, ஓகே. இது எபிடெர்மிஸ், இது எதோடையது ப்ரோ, இது ஸ்டெம்மோடையது. சரி, இது ஸ்டெம்மோடது. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. இதுல என்ன ப்ரோ பெரிய விஷயம் இருக்கு, நம்மளுக்கு ரூட்ல அதாவது எபிடெர்மிஸ்ங்கிறது சிங்கிள் லேயர். சோ நீங்க சிங்கிள் லேயரா தான் கொடுத்துருக்கீங்க, அப்ப இது எபிடெர்மிஸ் தான். ஓகே, அதை கண்டுபிடிச்சீங்க. எப்படி இது ரூட்னு கண்டுபிடிச்சீங்க ப்ரோ? இதுல ஹேர் வந்திருக்கு ப்ரோ. ஓகே, ஹேர் வந்திருக்கு. ஆனா அந்த ஹேர் வந்து பிரான்ச்டாவும் இல்ல ப்ரோ. ஓகே, பிரான்ச்டாவும் இல்ல. அண்ட் அது யூனிசெல்லுலரா இருக்கு ப்ரோ. மல்டி செல்லுலரா நடுவில் வேற எந்த செல்லும் இல்ல. இந்த ஒரே செல்ல இருந்து அந்த ஹேர் லைக் அவுட் க்ரோத் இருக்கு. சோ இது யூனிசெல்லுலர் தான் இருக்கு. சோ நம்ம என்ன படிச்சிருக்கோம், யூனிசெல்லுலர் அண்ட் அன்பிரான்ச்டு ஹேர் இருக்குதுன்னா அது ரூட் ஹேர். ரூட் ஹேர் எங்க இருக்கும், ரூட்ல தானே ப்ரோ இருக்கும். சோ அப்ப நாங்க அதை வச்சுதான் சொன்னோம் இது ரூட்டோட எபிடெர்மிஸ் அப்படின்னு. பர்ஃபெக்ட். இதே தான் நீங்க 11th லேப் பிராக்டிகல்லையும் பயாலஜி பிராக்டிகல்லையும் இந்த மாதிரி ஸ்லைடு கொடுக்குறாங்க. கொடுத்து இதுல எது ரூட்டோட ஹேர் எது ஸ்டெம்மோட ஹேர்னு கேட்டா நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதே இதுல பாருங்க, ஹேரு பிரான்ச்சா இருக்கு. கரெக்டா, ஆமா, இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச் ஆயிருச்சு. அண்ட் அதே மாதிரி இது பாருங்க, இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு, இது இன்னொரு செல்லு, இது கீழே இன்னொரு செல்லு. மல்டி செல்லுலாரா இருக்கா? ஆமா ப்ரோ, மல்டி செல்லுலாரா இருக்கு. சோ மல்டி செல்லுலர் அண்ட் பிரான்ச்டு ஹேர் என்னது, நம்மளுடைய ஸ்டெம் ஹேர். ஓகேவா, ஓகே. இது என்ன லேயரு ப்ரோ? இதான் கியூட்டிக்கல் ப்ரோ. இதை நீங்க வரையும் போதே சொன்னீங்க. எஸ், இதுதான் நம்மளுடைய ஒரு வேக்சி கியூட்டிக்கல் லேயர். ஓகேவா, இந்த மாதிரி மேலதான் இருக்கும், எபிடெர்மிஸ்க்கு மேல. இதுக்கு உள்ளதான் நம்மளுடைய மிச்ச செல்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஓகேவா, இந்த மாதிரி வட்ட வட்டமா தான் இருக்கும். ஓகே, இதுக்கு கீழே இருக்கிற அடுத்த லேயர் தான் ஹைப்போடெர்மிஸ். அதுக்கு அடுத்து அதான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்றேன். சரி, இப்போ புரிஞ்சிருச்சா எபிடெர்மிஸ் எது, அதுல எது ரூட்டோட எபிடெர்மிஸ், எது ஸ்டெம்மோட எபிடெர்மிஸ். உங்களுக்கு டயக்ராம் கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களா? உங்களுக்கு ஏஎன்ஆர்லயும் இதே மாதிரி தான் வரும். ரூட் எபிடெர்மிஸோட ஹேர் வந்து மல்டி செல்லுலரா இருக்கும் அப்படின்னு கொடுத்தா தப்பு. ஓகேவா, சோ நீங்க அதெல்லாம் கரெக்டா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் டயக்ராமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா, ஓகே. சோ இப்ப நம்ம இதோட எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ல ஸ்டொமேட்டாவை தவிர மிச்சம் எல்லாம் முடிச்சிட்டோம். ஓகேவா, பிளஸ் இதுல ஸ்டொமேட்டாவும் இருக்கும், அதை பத்தி நான் இங்க மென்ஷன் பண்ணல, உங்களுக்கு நான் என்சிஆர்டி ரீடிங்ல சேர்த்து பண்ணிடுறேன். வாங்க, எங்க நம்ம ஸ்டொமேட்டா. ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் ரீட் பண்ணுவோம். Epidermal tissue system forms the outermost covering of the whole plant body. Yes, தெரிஞ்சதுதான் bro. It comprises of epidermal cells, stomata and epidermal appendages, அதாவது trichome, stem hair and hairsனா நம்மளோட root hair சொல்றாங்க. ஓகே, so epidermal tissue systemல என்னது, அந்த epidermis layerல இருக்கக்கூடியது என்னெல்லாம், epidermal layer, அதுக்கடுத்து நம்மளுடைய stomata and then நம்மளோட hair, root hair and stem hair. ஓகே, இந்த epidermis is the outermost layer of plant body. Primary plant body ஓட outermost layer நம்மளோட epidermis தான். இது it is made up of elongated, compactly arranged cells which forms a continuous layer. நம்ம டயகிராம்லயும் பாருங்க, சாதாரணமா இல்லாம நான் டயகிராம் எல்லா செல்லையும் இழுத்து இழுத்து தான் வரைஞ்சிருக்கேன். கரெக்டா, எஸ், நான் டயகிராம்ல ஒரு நிமிஷம் எல்லா செல்லையும் சும்மா நான் இப்படி போட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா நான் இப்படி போட்டிருக்கலாம். பட் அதை விட நான் என்ன பண்ணேன், எல்லா செல்லையும் இழுத்து இழுத்து வரைஞ்சிருக்கேன். am I right? எஸ், காரணம் அது எலாங்கேட்டட் அப்படிங்கறத நான் டயகிராமேட்டிக்கா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். புரியுதா? இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டயகிராமேட்டிக்கா இந்த அனடாமி ஆஃப் ரூட்ஸ் அதுக்கெல்லாம் நான் கண்டென்ட்டே எழுத மாட்டேன். 1 or 2 லைன்ஸ் தான் கண்டென்ட் இருக்கும். டயகிராம போட்டு அதுலயே நான் டிஃபரன்ஸ் முடிச்சிருவேன். ஓகேவா, சோ நான் டயகிராம் போடுறேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். சோ இப்ப இது இவ்வளவு தூரம் எலாங்கேட்டடா போட்டதுக்கு காரணம் இது எலாங்கேட்டட் அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான். ஓகேவா, இல்லைன்னா நான் வாட்டில இப்படி காம்பாக்டா போட்டு போயிடலாமே, இப்படி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, நான் அப்படி யூஸ் பண்ணல,
நான் அதுக்கு பதிலா தான் இழுத்து இழுத்து எலாங்கேட்டட் செல்ஸ் அப்படிங்கறத நான் டயக்ராமேட்டிக்கா உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் சாரி இது இல்ல, நெக்ஸ்ட் இருக்கு. It is made up of elongated and compactly arranged cells. It is usually single layered. சொன்னா single layered. And இதுங்களாம் parenchymatous with small amount of cytoplasm lining the central large vacuole. சொன்னா large vacuole இருக்குன்னு சொன்னா அதான் large vacuole இருக்கும், கொஞ்சோண்டு small amount of cytoplasm தான் அதுவும். lining the cell wall னா எப்படி உங்களுக்கு அதை வேணா டயக்ராமேட்டிக்கா காட்டிரட்டா. இப்போ நம்மளோட செல் வால். ஸோ இதுக்கு நான் வந்து என்ன கலர் எடுக்கலாம், உள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கு அந்த கிரீன் கலர்லயே, அதாவது இந்த இதுலயே நான் கிரீன் கலர் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஓகே. இந்த அப்படி பென்சில்ட்டு நான் வரையக்கூடிய இந்த லைட் கிரீனா இருக்குல்ல, அந்த ஷேட் பண்ண கிரீன் மாதிரி, இதுதான் நம்மளுடைய சைட்டோபிளாசம். ஓகேவா? இட் லைன்ஸ் தி செல்வால். அப்படின்னா அந்த செல்வாலோட அப்படியே ஒட்டி இருக்கும். நடுவில் இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் தான் நம்மளுடைய லார்ஜ் வேக்யூல். ஓகேவா? அதுதான் நம்மளோட லார்ஜ் வேக்யூல். ஓகே, அதுதான் நம்மளுடைய லார்ஜ் வேக்யூல், லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல். அண்ட் நம்மளோட சைட்டோபிளாசம் நம்மளோட செல் வால லைன் பண்ணி இருக்குது. ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே, சரி. Next, the outside of epidermis is often covered with a waxy layer called cuticle. சொன்னா which prevents loss of water. இது ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் லேயர் மாதிரி இருக்கும், வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இது எங்க இருக்கணும், ரூட்ல தான் இருக்கணும், சாரி ஸ்டெம்ல தான் இருக்கணும், ரூட்ல இருக்கக்கூடாது. ஸோ cuticle is absent in roots and it is present in stem. ஓகே, ஸ்டொமேட்டா. இப்போ வந்து நம்ம புதுசா ஒரு இது பார்க்க போறோம். ஸ்டொமேட்டா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், என்னது, அந்த ஓப்பனிங் த்ரூ விச் ஏர் உள்ள வர்றது வெளியே போறது, அந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, ஸ்டொமேட்டா ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரசன்ட் இன் தி எபிடர்மிஸ் ஆஃப் லீவ்ஸ். ஓகேவா? லீஃபோட எபிடர்மிஸ்ல இருக்கும். ஓகே, இந்த ஸ்டொமேட்டா ரெகுலேட்ஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். ப்ரோ கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓகே, அதாவது ஏர் உள்ள வருது வெளியே போறது கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்றாங்க. ஓகே, டிரான்ஸ்பிரேஷன் என்ன, டிரான்ஸ்பிரேஷனா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்ப ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளான்ட் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப சன்லைட் படுது, ரொம்ப ஹீட் ஆயிருச்சுன்னா அந்த பிளான்ட்ல இருந்து வாட்டர் எல்லாம் அப்படி எவாபரேட் ஆகி வேப்பர் ஆகுமா, அந்த வேப்பர் இந்த ஸ்டொமேட்டா மூலமா வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதைத்தான் நம்ம டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். லாஸ் ஆஃப் வாட்டர் டியூ டு ஓவர் ஹீட். ஓகேவா? அது வாட்டர் வேப்பர் அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஸ்டொமேட்டா மூலமா தான் நடக்குது. அதனாலதான் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுமே ஸ்டொமேட்டா தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றாங்க. ஓகே, ஸ்டொமேட்டா வந்து ஒன்னொன்னையும் ஸ்டோமான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈச் ஸ்டோமா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 bean shaped cells called as God cells. ஃபர்ஸ்ட் இவங்க சொல்றது டைகாட். ஓகேவா? வெயிட், திஸ் இஸ் டைகாட் அண்ட் திஸ் இஸ் மோனோகாட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டைகாட்டை பத்தி பேசுறாங்க. டைகாட்ல நம்மளோட ஸ்டொமேட்டா இந்த ஓப்பனிங் இருக்குல்ல, ஆமா ப்ரோ, இந்த ஓப்பனிங் இருக்கு. இந்த ஓப்பனிங்கை சுத்தி 2 பீன் ஷேப்டு செல்ஸ். இதை பார்த்தா பீன் மாதிரியே இருக்கா? ஆமா ப்ரோ, பீன் மாதிரி தான் இருக்கு. நம்ம கிட்னி ஷேப்டு பீன்ஸ் அப்படி சொல்லுவோமா, நம்ம கிட்னி இதே மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த பீன் ஷேப்டு, சாரி கிட்னி ஷேப்டு பீன்ஸ் இல்ல, பீன் ஷேப்டு கிட்னிஸ். ஸோ அதே மாதிரி இங்க பீன் ஷேப்டுல இருக்குதா? ஆமா ப்ரோ. ஸோ அந்த பீன் ஷேப்ல இருக்கிறதா நம்ம வந்து காட் செல்ஸ் சொல்லுவோம். எங்க அது, இதைத்தான் நம்ம காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, காட் செல்ஸ் விச் என்க்ளோஸ் ஸ்டொமேட்டல் போர். இதுல நீங்க நல்லா கவனிங்க, இந்த காட் செல்ஸ்ல உங்களுக்கு அதிகமா என்சிஆர்டி இருந்து அதாவது கொஸ்டின் வரக்கூடிய விஷயம், இந்த காட் செல்லோட இன்னர் லேயர்ல, சாரி இந்த இன்னர் லேயர்ல பாருங்க திக்கா இருக்கா? ஆமா ப்ரோ, திக்கா இருக்கு. பட் அவுட்டர் லேயர் பாருங்க தின்னா இருக்கா? ஆமா ப்ரோ, தின்னா இருக்கு. சோ இதுல இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. இன்னர் லேயர் ஆஃப் காட் செல்ஸ், சாரி இன்னர் லேயர் ஆஃப் காட் செல்ஸ் ஹேவ் திக் செல் வால் கம்பேர் டு அவுட்டர் லேயர் ஆஃப் காட் செல். அதாவது காட் செல்லோடைய இந்த அவுட்டர் லேயரை விட இன்னர் லேயர் திக்காக இருக்கும். இன்னர் லேயரோட செல் வால் திக்கா இருக்கும். இது உங்களுக்கு கொஸ்டின்ல அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? வேணா நான் இதுல இருந்து போட்டு கியூன் போட்டுறேன். ஓகேவா?
கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இதே நம்ம மோனோகாட் பக்கம் போனோம்னா இது வந்து டம்பிள் மாதிரி இருக்கா? நம்ம இந்த ஸ்கூல்ல எல்லாம் யூஸ் பண்ற அந்த ட்ரில்லுக்கு எல்லாம் யூஸ் பண்ற அந்த டம்பிள் மாதிரியே இருக்கா? ஆமாம் ப்ரோ, இது டம்பிள் மாதிரி நான் வரைஞ்சது இருக்காது, பட் இதை பாருங்க, ஒரு டம்பிள் மாதிரி இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஸோ அதனால டம்பிள் ஷேப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது என்னன்னு சொல்லுவோம்? டம்பிள் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பாரு, இதுவும் தான் நம்மளுடைய காட் செல், இது கிடையாது. ஓகேவா, ஸோ இதுவும் தான் காட் செல்ஸ். ஓகே, அது வந்து டம்பிள் ஷேப்டு. டம்பிள் ஷேப்டு காட் செல்ஸ் எதுல? கிராசஸ்னா அதாவது மோனோகாட்ஸ்ல அப்படி இருக்கும். ஓகே, தி அவுட்டர் வால்ஸ் ஆஃப் காட் செல்ஸ், அதாவது அவே ஃப்ரம் ஸ்டொமேட்டல் போர் ஆர் தின் அண்ட் தி இன்னர் வால்ஸ் டுவர்ட்ஸ் தி ஸ்டொமேட்டல் போர் ஆர் திக், ஹைலி திக்கண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுலயும் பாரு, இங்க திக்கண்டா இருக்கு, தூரத்துல இருக்கிறது கொஞ்சம் தின்னா இருக்கு. கரெக்டா? சோ அதே மாதிரி இங்கேயும் சொன்னா இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா, அடிக்கடி கேட்கறது தான். சோ வேணா நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, ஓகே. தி காட் செல்ஸ் possess chloroplast. காட் செல்ல குளோரோபிளாஸ்ட் இருக்கும் அண்ட் ரெகுலேட் தி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஓகேவா, இதுல பாரு குளோரோபிளாஸ்ட் இருக்கா, புள்ளியா இருக்கா, அதுதான் நம்மளோட குளோரோபிளாஸ்ட். ஓகேவா, ஓகே. குளோரோபிளாஸ்ட் என்னன்னு தெரியும்ல, நம்ம செல் யூனிட் ஆஃப் லைஃப்ல பிளாஸ்டிட்னு பார்த்தோம். பிளாஸ்டிட்ல ஒரு ஸ்பெஷல் இதுதான் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டுக்குள்ள நம்மளோட தைலகாய்டு, கிரேனா எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ காட் செல் possess chloroplast, regulate the opening and closing of stomata. Sometimes ஒரு சில few guard cells get modified into in the vicinity, few epidermal cells in the vicinity of guard cells become specialized in their shape and size and are known as subsidiary cells. இந்த இருக்குல்ல, இந்த காட் செல்லோட விசினிட்டியில, அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சில எபிடர்மல் செல்ஸ் நம்மளுடைய சப்சிடியரி செல்ஸ் அப்படியே மாறிடும். அதாவது மாடிஃபைடு ஃபார்ம். ஓகேவா, இந்த இருக்குல்ல சப்சிடியரி செல்ஸ், இந்த மாதிரி மாறிடும். ஓகேவா, இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, தி ஸ்டொமேட்டல் அப்பேச்சர், அதாவது இந்த ஓப்பனிங் தான் அப்பேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தி ஸ்டொமேட்டல் அப்பேச்சர் காட் செல்ஸ் அண்ட் சரௌண்டிங் சப்சிடியரி செல்ஸ் ஆர் டுகெதர் கால்ட் அஸ் ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ். ஓகேவா, அதாவது அந்த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங், ஓகேவா, ஸ்டொமேட்டல் போறதா ஸ்டொமேட்டல் அப்பேச்சர்னு சொல்லுவோம். அந்த அப்பேச்சர், அதுக்கப்புறம் சுத்தி இருக்க காட் செல் அண்ட் அதை சுத்தி இருக்கக்கூடிய சப்சிடியரி செல்ஸ், இதெல்லாம் சேர்த்துதான், அதாவது இந்த பவுண்டரியில இருக்கக்கூடியதை சேர்த்துதான் நம்ம ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ்னு சொல்றோம். இந்த எபிடர்மல் செல்ஸ் இதை கணக்கில் எடுக்க மாட்டோம். ஓகேவா, இதுலயும் அதுமே இதைத்தான் நம்ம ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதுக்கடுத்து நம்மளோட அந்த ரூட் ஹேர் அண்ட் ஸ்டெம் ஹேரை பத்தி பேசுறாங்க. தி செல்ஸ் ஆஃப் எபிடர்மிஸ் பியர்ஸ் a number of hairs. The root hairs are unicellular elongations of the epidermal cells and help in absorption of water and minerals from the soil. மினரல்ஸும் வாட்டரோட சேர்ந்தே வந்துடும். ஓகே, இதே ஸ்டெம்ல எடுத்தோம்னா they are called trichomes. இந்த trichomes வந்து usually multicellular and they may be branched or unbranched. ஓகேவா, பட் ரூட் ஹேர்ஸ் ஆர் கம்பல்சரிலி அன்பிரான்ச்டு. பட் அதுங்க வந்து பிரான்ச்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா அன்பிரான்ச்டாவும் இருக்கலாம். ஓகேவா, ஓகே. சாஃப்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டிஃபாவும் இருக்கலாம். இல்ல ஸ்டிஃப்னா அப்படியே ஹார்டா இருக்கிறது. ஓகேவா, அந்த ஹேர் வந்து ஹார்டா இருக்கும். சாஃப்டானா நம்மளோட தலையில இருக்கிற மாதிரி அப்படியே அந்த பெண்டா வருது, பிளெக்சிபிளா இருக்குல்ல, இதெல்லாம் ஹார்டான அந்த முள்ளு மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேவா, ரொம்ப ஹார்டா இருக்கும். ஓகே, தே மே ஈவன் பி செக்ரீட்டரி. சொன்னா அட் டைம்ஸ் ஸ்டெம் ஹேர் வந்து செக்ரீட்டரியாவும் இருக்கலாம். ஓகேவா, ட்ரைகோம்ஸோட மெயின் வேலையை பிரிவென்டிங் வாட்டர் லாஸ் டியூ டு டிரான்ஸ்பிரேஷன் மூலமா ஆகிற வாட்டர் லாஸை குறைக்கணும். அதுதான் ட்ரைகோமோட மெயின் வேலை. ஓகே, கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் நான் ஆல்ரெடி சொன்னேன். என்னது? வாஸ்குலர் பண்டில் அண்ட் நம்மளோட எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். இதை சேர்க்காம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே என்னதுதான்? நம்மளுடைய கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் தான். ஸோ நான் அதில் எழுதணும்னு சொல்லி எதுவும் கிடையாது. இவ்வளோண்டு பேராகிராஃப் தான், டக்குன்னு ரீட் பண்ணிடலாம். ஆல் டிஷ்யூஸ் எக்ஸப்ட் எபிடர்மிஸ் அண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ், நான் சொன்னதுதான், கான்ஸ்டியூட் தி கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூ சச் அஸ், இதுல வந்து சிம்பிள் டிஷ்யூஸும் இருக்கும், காம்ப்ளெக்ஸ், ஆமா சிம்பிள் டிஷ்யூ மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, பேரன் கைமா, கோலன் கைமா அண்ட் ஸ்க்ளீரன் கைமா. ஓகே, எதனால இதுல சிம்பிள் டிஷ்யூ மட்டும்தான் இருக்கு? ஏன்னா ப்ரோ நம்ம படிச்சது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். என்னது? சைலம் அண்ட் ஃப்ளோயம். அந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் ரெண்டுமே எதுக்கு போயிருது? வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்குள்ள போயிருது. ஸோ அப்போ கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் இஸ் ஒன்லி மேட் அப் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூஸ்னா கரெக்ட். ஓகேவா, ரீசன்ல காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஃபால் அண்டர் தி கேட்டகரி வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்னு கொடுக்கலாம். கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட. ஓகேவா, ஓகே. parenchymatous cells are usually present in cortex. நம்ம கார்டெக்ஸ் ரீஜன் ஒன்று பார்த்தோம்ல, அதுல யூஸ்வலா parenchymatous cells இருக்கும். பெரிசைக்கிள்ல இருக்கும்.
பித்துல இருக்கும். அந்த பெரிசைக்கிள்னா வந்து உள்ள இருக்கக்கூடியது. அண்ட் தென் சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த பித்துல இருக்கும். மெடியுலரி ரேஸ்ல இருக்கும். ஓகேவா? இன் பிரைமரி ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட்ஸ். ஓகே, இதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம வந்து அடுத்து அந்த டயக்ராம்ஸ் பார்க்கும்போது ரூட் ஸ்டெம் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இன் லீவ்ஸ் தி கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இது ரொம்ப முக்கியம். லீவ்ஸ்ல நம்ம கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்ல தின் வால்டு குளோரோபிளஸ் கண்டெய்னிங் செல்ஸ் இருக்கும். அதுதான் நம்மளுடைய மீசோஃபில் செல்ஸ். என்னது? தின் வால்டு குளோரோபிளஸ் கண்டெய்னிங் செல்ஸ். இந்த லைன்லாம் நீங்க மனப்பாடம் வச்சிருக்கணும். ஓகேவா? தின் வால்டு குளோரோபிளஸ்ட் கண்டெய்னிங் செல்ஸ் இருக்கும். அதைத்தான் நம்ம மீசோஃபில் செல்ஸ் சொல்லுவோம். இந்த மீசோஃபில் செல்ஸ் தான் நம்மளுடைய லீஃபோடைய கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? லீஃபோட கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் தான் நம்ம மீசோஃபில் செல். மீசோஃபில் செல்னா என்னது? தின் வால்டு குளோரோபிளஸ்ட் கண்டெய்னிங் செல்ஸ். அதுதான் நம்மளுடைய மீசோஃபில் செல்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தான் நம்மளுடைய வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். சாரி வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். சரி, இந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல, அந்த ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் மட்டும் தான் இதுல இருக்கும். கரெக்ட், ஜைலம் அண்ட் ஃப்ளோயம், அதாவது நம்மளோட வாஸ்குலர் பண்டில்ஸ் இதுல இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃப்ளோயம், ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் இதுல இருக்கும். ஓகே, சரி ப்ரோ, அவ்வளவுதானே வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இது எதுக்கு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, வெயிட், இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி இருக்கு. என்னன்னா, ரூட்ல வேற மாதிரி இதுங்களோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ரூட்லயும் நம்ம ஜைலம் ஃப்ளோயம் தான் இருக்கும். பட் ரூட்ல இதுங்களோட அரேஞ்ச்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், ஸ்டெம்ல வேற மாதிரி இருக்கும். ப்ரோ, அந்த எண்டார்க் அண்ட் எக்ஸாக்ட் தான் சொல்றீங்க, அதுவும் ஓகே. பட் அது போக இன்னொன்று இருக்கு. எண்டார்க் எக்ஸார்க் போக இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கா சொல்றேன். ரூட்ல நம்மளுக்கு ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ரூட்ல ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இதே இது நீங்க ஸ்டெம்ல பாத்தீங்கன்னா கன்ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகேவா? கன்ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நான் இந்த டிஃபரன்ஸ் காரணமாக தான் நான் மேல எழுதும் போது சும்மா விபின்னு போட்டேன். ஓகேவா? ஏன்னா இந்த ரெண்டுல நான் எதை போடுறது, நான் காமனா ஒரு டயக்ராம் போடும்போது ரெண்டையும் போடவும் முடியாது, ரெண்டு மிக்ஸ் பண்ணி அப்படியும் போட முடியாது. ஸோ அதனாலதான் காமனா விபின்னு போட்டேன். ஓகேவா? சரி ப்ரோ, அதெல்லாம் என்னன்னா, வெயிட், இதை சொல்றதுக்கு முன்னாடி ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியா புரியணும்ல. சரி, இப்போ நான் வந்து திரும்பி அதே மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே, இந்த செக்ஷன்ல எனக்கு பாத்தீங்கன்னா ரேடியல், பேர்ல என்ன வருது, ரேடியஸ் வருதா? இதுங்களோட டெஃபினிஷனே பாத்தீங்கன்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். வேணா எழுதுறேன். ஓகேவா? ஜைலம் அண்ட் என்ன எக்ஸ் அண்ட் பின்னு போடுறேன். ஓகேவா? ஜைலம்க்கு எக்ஸ் அண்ட் பி, ஃப்ளோயம் ஆர் அரேஞ்ச்ட், வெயிட் இதை கொஞ்சம் கீழே இறக்கிடலாம், ஆர் அரேஞ்ச்டு ஆல்டர்னேட்டிவ்லி. எப்படி? ஆல்டர்னேட்டிவ்லி இன் டிஃப்ரெண்ட் ரேடியை, இன் டிஃப்ரெண்ட் ரேடை ஆர் ரேடியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னது ப்ரோ அப்படின்னா, பேர்லயே இருக்கு, அதாவது இந்த டெஃபினேஷன்லயே இருக்கு. ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் எப்படி ஆல்டர்னேட்டா அரேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் ரேடியைல இருக்கு. ஸோ இப்போ நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், டயக்ராம் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஜைலம் போடுறேன். ஓகேவா? இந்த ஒரு டிராப் மாதிரி இருக்கு, ஆஹா மாறிடும், இந்த டிராப் மாதிரி இருக்கா, இது ஜைலமு. இதுக்கு அடுத்து ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கணும்? ஆல்டர்னேட்டிவ்ல என்னது, ஒன்னு மாத்தி ஒன்னு வர்றதுதான் நம்மளோட ஆல்டர்னேட்டிவ். கரெக்டா? ஓ ஆமா ப்ரோ. சரி, அப்போ ஜைலம் கடுத்து ஃப்ளோயம் வரணும், ஃப்ளோயம் கடுத்து ஜைலம் வரணும், ஜைலம் கடுத்து ஃப்ளோயம், இப்படி மாறி 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 வர்றதுதான் ஆல்டர்னேட். கரெக்ட் ப்ரோ. இவங்க ஆல்டர்னேட்டோட இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ரேடியைல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ அப்படின்னா, அதாவது இது ஒரு ரேடியஸ்ல இருக்கும், நம்மளோட ஃப்ளோயம் இன்னொரு ரேடியஸ்ல இருக்கும். ஓகேவா? ஃப்ளோயம் இன்னொரு ரேடியஸ்ல, அதாவது சிம்பிளா பாரு, இப்போ எனக்கு இதுதான் சென்டர்னு வச்சுக்கோங்க, இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோ. இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரேடியஸ்ல வரும், இதுதான் இதோட ரேடியஸ். இதோட ரேடியஸ் எடுத்து பாரு, இது அதோட பிக்கர் ரேடியஸ்ல வருதா? ஆமா ப்ரோ. அதனாலதான் இது என்ன சொல்றாங்க, ஆல்டர்னேட்டிவ்லி அரேஞ்ச்ட் இன்
டிஃப்ரெண்ட் ரேடியை அப்படின்றாங்க. புரியுதா? வெயிட் பண்ணி நான் வேற கலரா யூஸ் பண்றேன். ஸோ இங்கதான் நம்மளுடைய சாரி ஆஹாஹா ஓகே ரொம்ப ஜூம் இன் பண்ண வேண்டாம். ஓகே லெட் அஸ் அஸ்யூம் இதுதான் நம்மளுடைய ஜைலம். ஓகேவா? இதே மாதிரி ஒரு 4 ஜைலம் வேணா போட்டுக்கலாம். ஓகே ஸோ அதே மாதிரி 4 ஜைலம் போட்டாச்சு. ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ 4 ஜைலம் இருக்கா? ஆமாம் ப்ரோ. 4ம் ஓரளவுக்கு சேம் ரேடியில தான் இருக்கும். இப்போ என்னோட டயக்ராம்ல அது சேம் ரேடியன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸோ இப்போ 4ம் நம்மளுக்கு சாரி நம்மளோட சேம் ரேடியில இருக்கு. சரி, இப்ப இதே இது நம்ம ஃப்ளூயம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஜைலமுக்கு ஆல்டர்னேட்டிவா டிஃப்ரெண்ட் ரேடியில, அதாவது இப்ப மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பாதி தான் இங்க உள்ள தெரியுது. ஓகேவா? ஸோ இது டிஃப்ரெண்ட் ரேடியில மேல ஆல்டர்னேட்டிவா இருக்கு ஒரு ஜைலம் அடுத்து ஃப்ளூயம் வேற ஒரு ரேடியைக்கு போயிருச்சு. ஓகேவா? இதைத்தான் நான் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவேன். அதாவது ரேடியஸ் வேற ரேடியஸ்ல இருக்கா, ஸோ இதுதான் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ இது நம்மளோட ஃப்ளூயம் அண்ட் இது நம்மளுடைய ஜைலம் ஆல்டர்னேட்டா அரேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் ரேடியில வேற இருக்கு. ஓகேவா? ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். அப்புறம் இப்போ கன்ஜாயிண்ட்னா பேர்ல இருக்கு ஜாயிண்ட். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு இதுக்கு முன்னாடி மேல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பீட்சா ஸ்லைஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ இதுதான் நம்மளுடைய கன்ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஓகே வெயிட் பண்ணுங்க, இதை கொஞ்சம் பெண்டா போடணும். இந்த மாதிரி ஒரு பெண்டிங்கா இருக்கணும். ஓகே இதுதான் நம்மளுடைய கன்ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது அந்த கன்ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்கும்னா மேல ஃப்ளோயம் கீழே ஜைலம்னு இருக்கும். ஓகேவா? ஓகே ஸோ இப்போ மேல ஃப்ளோயம் கீழே ஜைலம். ஓகே இது ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்மளோட ஈஸினஸ்க்காக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா வரைகிறோம். இது இப்படி கர்வ்டா இருக்கும். ஓகேவா? மேல இருக்கிறது எப்பவுமே ஃப்ளூயம் தான், கீழே இருக்கிறது ஜைலம் தான். இது என்னது நம்மளுடைய பேர் படம் மறந்துட பாத்தீங்களா. ஸோ திஸ் இஸ் ரேடியல் அண்ட் திஸ் இஸ் கன்ஜாயிண்ட். ஓகேவா? கன்ஜாயிண்ட். ஓகே அவ்வளவுதானே ப்ரோ வாஸ்குலர் பண்டல் சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த கன்ஜாயிண்ட்லயே 2 வகை இருக்கு. என்ன ப்ரோ அப்படின்னா, எஸ் கன்ஜாயிண்ட்லயும் 2 டைப்ஸ் இருக்கு. அது என்ன ப்ரோ 2 டைப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்ஜாயிண்ட்ல 2 வகை, ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஓகேவா? கன்ஜாயிண்ட் ஓப்பன் அண்ட் கன்ஜாயிண்ட் க்ளோஸ். அது என்ன ப்ரோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ்னா, வெதர் தே ஆர் ஓப்பன் டு செகண்டரி growth ஆர் நாட். இதை வச்சுதான் அதை ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, அதுங்க செகண்டரி growthக்கு ஓப்பனா இருக்கு, அதாவது அதுங்களால செகண்டரி growth பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத வச்சு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சிச்சு ப்ரோ? அதாவது செகண்டரி growth பண்ண முடிஞ்சா அதுங்க ஓப்பன் டு செகண்டரி growth, ஸோ அது ஓப்பன் கன்ஜாயிண்ட் இல்ல கன்ஜாயிண்ட் ஓப்பன். ஓகே செகண்டரி growth பண்ண முடியலன்னா க்ளோஸ்டு, ஸோ அதுங்க வந்து க்ளோஸ்டு டு செகண்டரி growth, ஸோ க்ளோஸ் கன்ஜாயிண்ட் க்ளோஸ்டு. கரெக்ட். ஓகே பட் சாரி பட் இல்ல, நீங்க இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஓப்பன் எதுல இருக்கும், அதாவது மோனோகாட்ல இருக்குமா டைகாட்ல இருக்குமா, இல்ல க்ளோஸ்டு மோனோகாட்ல இருக்குமா டைகாட்ல இருக்குமா? ப்ரோ நம்ம படிச்சிருக்கோம் மோனோகாட்ல செகண்டரி growth கிடையாது, நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க. டைகாட்ல மட்டும் தான் செகண்டரி growth உண்டு, அண்ட் ஹையர் ஜிம்னோஸ்பம்ஸ்ல மட்டும் தான் உண்டு நீங்க. எஸ் ஸோ அப்போ ஓப்பன் அதாவது கன்ஜாயிண்ட் ஓப்பன் எதுல இருக்கும் ப்ரோ? டைகாட்ல இருக்கும். காரணம் ஏன்னா ப்ரோ ஓப்பன் அதாவது கன்ஜாயிண்ட் ஓப்பன் அப்படின்னா இட் இஸ் ஓப்பன் டு செகண்டரி growth. செகண்டரி growth வந்து டைகாட்ல மட்டும் தான் நடக்கும். ஸோ இட் இஸ் பிரசன்ட் இன் டைகாட். ஓகே இதே இது க்ளோஸ்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா, செகண்டரி growth க்ளோஸா இருக்கிறது நம்மளோட மோனோகாட்ல தான் செகண்டரி growth நடக்காது. ஸோ க்ளோஸ்டு. ஓகே சிம்பிள். கன்ஜாயிண்ட் ஓப்பன் டைகாட்ல இருக்கும், கன்ஜாயிண்ட் க்ளோஸ்டு மோனோகாட்ல இருக்கும். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்தோம்னா, இதை காப்பி பண்ணி ஒரு 2 தடவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டு சேம் டைம். ஓகே ஆஹா அண்டு
இப்படி உங்களுக்கு நடுவில் ஒரு செல்லுலார் லேயரா இருக்குல்ல, இதைத்தான் நான் என்னன்னு சொல்லுவேன், நேம் இட் அஸ் கேம்பியம். ஞாபகம் இருக்கா? கேம்பியம் என்ன சொல்லிருக்கேன்? செகண்டரி growthக்கு லேட்டரல் மெரிஸ்டம்ல ஒரு டைப் தான், ரெண்டு டைப் உண்டு, இன்டர்ஃபாசிகுலர் அண்ட் இன்ட்ராஃபாசிகுலர். கரெக்டா? இது என்னது? இன்ட்ராஃபாசிகுலர் கேம்பியம். ஓகேவா? சரி, இப்ப கேம்பியம் இருக்குன்னா அது செகண்டரி growth பண்ணும். சோ அப்ப செகண்டரி growth பண்ணுதுன்னா இது என்னவா இருக்கணும்? யோசிங்க. செகண்டரி growth பண்ணக்கூடியது என்னவா இருக்கணும்? சோ இதுங்களால செகண்டரி growth பண்ண முடியும்னா இதுங்க ஓப்பன் டு செகண்டரி growth. ஓப்பன் டு செகண்டரி growthனா அதுங்க என்னது ப்ரோ? இதுங்க தான் கன்ஜாயிண்ட் ஓப்பன். இதுங்க தான் கன்ஜாயிண்ட் ஓப்பன். ஓகேவா? பட் ஆனா இதுல அப்படி எந்த ஒரு ஃபாசிகுலர், அதாவது எந்த ஒரு கேம்பியமும் கிடையாது. இந்த லைன் இட் இஸ் ஜஸ்ட் டு மென்ஷன் யூ கைஸ் தட் இது வரைக்கும் சைலம் இருக்கு, இங்கிட்டு மேல ஃப்ளோயம் இருக்கு அப்படிங்கிற டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக தான் இந்த லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? இங்க எந்த ஒரு கேம்பியமும் கிடையாது. ஸோ இட் இஸ் க்ளோஸ்டு டு செகண்டரி growth. ஸோ அப்ப இதை கன்ஜாயிண்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கன்ஜாயிண்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுல இருக்கும்? டைகாட்ல இருக்கும், இது மோனோகாட்ல இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ தட்ஸ் இட், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். அவ்வளவுதான். வாங்க நம்ம என்சிஆர்டியை ரீட் பண்ணிட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு செஷனை முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இங்க இருக்கு நம்மளோட வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். தி வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் consists of complex tissues. Yes, complex tissue என்னன்னா phloem and xylem or xylem and phloem நம்ம சொல்லி பழகிட்டோம். ஓகே. The xylem and phloem together constitute the vascular bundles. In dicot stem, cambium is present between phloem and xylem. அதாவது இந்த இடத்துல இதை சொல்றாங்க, டைகாட் ஸ்டெம் இது. ஓகேவா? டைகாட் ஸ்டெம்ல ரூட்டுக்கு என்னது நம்மளுக்கு ரேடியல் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. டைகாட் ஸ்டெம்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? கேம்பியம் ரெண்டுத்துக்கு நடுவில், ஃப்ளூயமுக்கு சைலமுக்கு நடுவில் கேம்பியம் இருக்கு. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சோ இந்த கேம்பியம் இருக்குனாலே அது என்ன அர்த்தம்? ஓப்பன் டு செகண்டரி growth. சோ இட் இஸ் conjoint open. Such vascular bundles, because of presence of cambium, have the ability to form secondary xylem and phloem. ஓகேவா? ஓகே. Hence they are called open vascular bundles. ஓகேவா? ஓகே. மோனோகாட்ல vascular bundles have no cambium. சோ இதுங்களை நம்ம வந்து closed அப்படின்னு சொல்லுவோம், conjoint closed அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இதே இது xylem and phloem within a vascular bundle, ஒரே vascular bundleக்குள்ள they are arranged in an alternate manner along different radii. ஆல்டர்னேட்டா இருக்கு, டிஃபரெண்ட் ரேடியல் இருக்குன்னா அப்ப இது எதை சொல்ல வராங்க? ரேடியல் அரேஞ்ச்மெண்ட்ட சொல்றாங்க. ஓகேவா? ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் such as in roots. ரூட்ல ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஓகே. In conjoint type of vascular bundles, the xylem and phloem are jointly associated along the same radius. இப்ப ரெண்டுமே ஒரே ரேடியஸ்ல இருந்த மாதிரி இருக்கா, இதைத்தான் கன்ஜாயிண்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. கன்ஜாயிண்ட் டைப் ஆஃப் இதுல வந்து ரெண்டும் ஒரே ரேடியஸ்ல இருக்கும், சேம் ரேடியஸ் ஆஃப் vascular bundle. Such vascular bundles are common stems and leaf. Okay. The conjoint vascular bundles usually have the phloem வந்து வெளி அவுட்டர் சைடுல இருக்கும், xylem உள்ள இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த xylemல தான் நம்மளுக்கு வந்து புரோட்டோசைலம் மெட்டாசைலம் எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம வந்து மோனோகாட் அண்ட் டைகாட்டை பிரிக்கலாம். ஓகேவா? அதாவது ரூட் அண்ட் ஸ்டெம்மை பிரிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ வித் திஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸோட கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, நான் 1 hourல முடிக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஒரு 1 hour 23 minutes தான், ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகல. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் லெக்சர்ல டைகாட் ரூட். அதாவது இந்த டயக்ராம் நான் உங்களுக்கு கையிலே வரைவேன். ஓகேவா? ரொம்ப ரஃபா இருக்காது, ஓரளவுக்கு நான் அக்யூரேட் டயக்ராம் வரைவேன். இது 2, தென் இது 3, தென் இது 4, 5, 6. ஓகேவா? அண்ட் இதோட நம்ம முடிச்சிருவோம். ஓகே, பரவாயில்ல, இதோட நம்ம முடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ இந்த 6 டயக்ராமும் நீங்க மேபி மிச்ச டயக்ராம் எப்படின்னு தெரியல, பட் இந்த 2 டயக்ராம் கண்டிப்பா நீங்க வந்து லேப் மேனுவல்ல 99% நீங்க வரைஞ்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் வரைகிறது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுல உங்களுக்கு. நெக்ஸ்ட் லெக்சர்ல வந்து பாருங்க எவ்வளவு ஈஸியா நான் உங்களுக்கு அதை எப்படி வரையறதுன்னு சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு அதை புரிஞ்சு இது பண்ணும்போது நான் சொல்லணும்னு கூட தேவையில்லை. நீங்க அதை புரிஞ்ச உடனே நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த டயக்ராம் எதையும் பார்க்காம நீங்க பேப்பரை மட்டும் பார்த்து, ப்ரோ கண்ணை மூட்டி எப்படி பார்க்க முடியுமா? ஓகே, அதை விட்டுருங்க. நீங்க பேப்பரை மட்டும் பாக்குறீங்க, எந்த ஒரு ரெஃபரன்ஸ் டயக்ராமும் பார்க்காம பேப்பரை மட்டும் பார்த்து வரைஞ்சீங்கன்னா மேக்சிமம் 3 minutes ஆர் 4 minutes. நீங்க ரொம்ப நீட்டா நான் வந்து கலரா யூஸ் பண்றேன்னா 5 minutes, அவ்வளவுதான். ஓகேவா? அந்த 5 minutesக்குள்ள நீங்க ஈஸியா அந்த டயக்ராம் வரைஞ்சிடலாம் புரிஞ்சு பண்ணா. நீங்க எதாவது இல்ல நான் புரியல ப்ரோ, நான் அப்படியே அதை பார்த்து தான் போடுறேன் அப்படின்னா, நான்லாம் பார்த்திருக்கேன் ஒரு சிலர் இதை எடுத்து அப்படியே அச்செடுப்பாங்க. அதாவது மேல இதோட ஒரு பிரிண்ட் அவுட்டை வச்சுட்டு, உங்க லேப் மேனுவலுக்கு மேல இதோட பிரிண்ட் அவுட் வச்சுட்டு
இது மேல டார்க்கா அப்படியே ஒவ்வொரு செல்லா மேல வரைவாங்க. ஸோ அப்போ அதுல அப்படியே அடியில அச்சு விழுமா, அந்த அச்சுக்கு மேல அதுக்கப்புறம் அவங்க பென்சில்ட்டு வரைஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்குலாம் நான் பார்த்திருக்கேன். ஓகேவா? அந்த அளவுக்குலாம் நீங்க கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ டு நோ தட் ஸ்டே டியூன். நம்மளோட நெக்ஸ்ட் லெக்சரை பாருங்க, உங்களுக்கு தெளிவா நான் சொல்லி காட்டுறேன். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். vascular tissue system also known as conducting system. correct bro. ஓகே, இது கண்டக்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். கரெக்ட். வாஸ்குலர் பண்டில்ஸ்ல xylem and phloem எலிமெண்ட் இருக்கு that helps in transport of water and minerals. கரெக்ட். அண்ட் phloem வந்து நம்மளோட ஃபுட்டுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் இது டிரான்ஸ்போர்ட் பண்றதுனால தானே இது கண்டக்டிங் சிஸ்டம்னு சொல்றோம். ஆமாம் ப்ரோ. ஸோ இதோட ஆன்சர் என்ன? போத் கரெக்ட். அதாவது போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். சப்சிடியரி செல்ஸ் ஆர் மாடிஃபைடு காட் செல்ஸ். நல்லா யோசி. சப்சிடியரி செல்ஸ்னா அது எங்க இருக்கும்? இன் தி விசினிட்டி ஆஃப் காட் செல்ஸ். காட் செல்லோட விசினிட்டில நம்மளுக்கு ஒரு சில செல்ஸ் இருக்கும். கரெக்ட். அதைத்தான் நம்ம சப்சிடியரி செல்ஸ் சொல்லுவோம். கரெக்ட். சரி, இந்த சப்சிடியரி செல்ஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் காட் செல்லா? கரெக்டா? அதாவது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கறத யோசி. அது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ஃபால்ஸ் சொல்லக்கூடாது, ட்ரூ. ஓகேவா? இட் இஸ் a modified form of God cell தான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாரு. தி அவுட்டர் வால்ஸ் ஆஃப் God cell ஆர் thick and inner walls are thin. கரெக்டா? ஆமா ப்ரோ, சொன்னீங்க. கரெக்ட் இல்ல, தப்பு. அவசரத்துல இதை நீங்க கரெக்ட்னு போட்டு போலாம் ஒரு சிலர், ஆனா ஒரு சிலர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவுட்டர் வால்ஸ் தான் தின்னு, இன்னர் வால்ஸ் தான் திக்கு. இவன் அப்படியே மாத்தி கொடுத்துருக்கான். ஓகேவா? சோ இதுல ஏ ட்ரூ பட் ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ஆர் ஃபால்ஸ். ஓகே, அடுத்து. ஈச் ஸ்டோமா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 bean shaped cells known as God cells. கரெக்ட். God cells regulate the opening and closing of stomata. எஸ், பட் எக்ஸ்பிளனேஷன் எதுவும் இருக்கா? இல்லையே ப்ரோ, அப்படிலாம் எதுவும் இல்லையே. எஸ், ஸோ இதுல வந்து போத் கரெக்ட் பட் நாட் எக்ஸ்பிளைனிங். போத் கரெக்ட் but not explaining. Okay, next. The trichomes in the shoot system are usually multicellular. Correct. Trichomes help in preventing water loss due to evaporation. இதுவும் கரெக்ட். பட் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல ப்ரோ. சோ இதே தான் இங்கேயும் வரப்போகுது. காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுடலாம். காப்பி, இதுல பேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். இதுல பாருங்க. தி சிம்பிள் டிஷ்யூஸ் ஆர் தி மேஜர் காம்பனன்ட் ஆஃப் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். கரெக்டா? கரெக்ட். xylem and phloem இது தப்புன்னு பாத்துறோம். சோ ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, அடுத்து கேஸ்பர் ஸ்டெப். நம்ம இதெல்லாம் இன்னும் படிக்கல. இது நம்ம பாத்திருப்போம் நினைக்கிறேன். எஸ், இது நம்ம பாத்துறோம். திஸ் ஒன். vascular bundles are conjoined and closed in dicot stem. அப்படியா? vascular bundle வந்து டைகாட்ல க்ளோஸ்டா என்ன? டைகாட் இஸ் ஓபன் டு செகண்டரி growth. சோ அப்ப இதுல ஓபன் தான் வந்திருக்கணும். சோ இது கிடையாது. ஐ மீன் இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட். ரீசன். vascular bundles are conjoined and open in sunflower stem. ஃபர்ஸ்ட் சன்ஃபிளவர் என்ன ஃபேமிலின்னு பாரு. சன்ஃபிளவர் ப்ரோ ஆஸ்டரேசியே ஃபேமிலி. ஓகே, ஆஸ்டரேசியே ஃபேமிலி டைகாட்டா மோனோகாட்டா? ப்ரோ அது டைகாட் தான் ப்ரோ. சோ அப்ப அது கன்ஜாயிண்ட் ஓபன் தானே? எஸ், சோ இது கரெக்ட். சோ ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. ஓகேவா? ஓகே, டைகாட் லீஃப் இது நம்ம படிக்கல, எதுவும் படிக்கல. படிக்கல இது வரைக்கும். ஐ திங்க் அவ்வளவுதான் கைஸ். ஸோ இவ்வளவு தூரம் பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நெக்ஸ்ட் லெக்சரும் இதே மாதிரி பொறுமையா மறக்காம வந்து பாருங்க. அண்ட் நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். என்ன கொஸ்டின்? வாட் வாஸ் தி கொஸ்டின்? அதாவது ஆர்டிபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ண சயின்டிஸ்டோட பேர் என்னன்னு ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ப்ளீஸ் இதுக்காகவாது, அது இந்த கொஸ்டினுக்காவது கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்காக இங்க ஒருத்தன் உட்காந்து டெய்லி மினிமம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரமா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கேன். ஸ்கிரீனையே பார்த்து நான் தனியா பேசிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது போட்டாதான் எங்களுக்கு கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும். சரி ஓகே, ஒரு ஸ்டூடெண்டோட நம்ம வந்து இது பண்றோம்,
நம்மள மாதிரி ஒரு சக ஆஸ்பிரண்டோட நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு என்கேஜிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்றது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஸோ ப்ளீஸ் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டோ கொஸ்டினோ ஃபீட்பேக்கோ எது இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எப்போ அந்த கமெண்ட்டை பார்க்குறேனோ I'll reply to that at that time. ஓகேவா? நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ தேங்க்யூ. கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்கப்பா. தேங்க்யூ. பாய்.